السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. وقال الله أيضا قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال الله تعالى يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وقال عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. وقال عليه الصلاة والسلام يا أبا سفيان جئتكم بخير الدنيا وكرامة الآخرة جعلت الصغار والذلة على من خالف أمري أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, ஊருடைய முக்கியஸ்தர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மீலாதுடைய தொடர் பயானுடைய கடைசி நிகழ்ச்சியில் ஒன்று சேர்ந்து உட்காரக்கூடிய உங்களுக்கு முன்னால் நின்று சிறிது நேரம் ஒரு ஞாபகத்தை படுத்தக்கூடிய சின்ன உரையையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் குறித்தாகுக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, பொதுவாக ரபியுல் அவ்வலுடைய மாதம் வந்தாலே நபியுடைய ஞாபகங்கள் அதிகமாக வரும். என்ன காரணம்? நபி பிறந்த மாதமும் இதுதான், நபி இறந்த மாதம் இதுதான். அதனால் பொதுவாக நபியுடைய பிரியமும் பாசமும் மஹபத்தும் கூடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இந்த மாதம் வந்துட்டாலே நபியை பாராட்டக்கூடிய, நபியை போலக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் வெறும் ரபியுல் அவ்வல் மட்டும் நபியை போல்தால் பத்தாது. வருஷத்தில் 365 நாளும் நாம் உலமாக்களை கூட்டி இது மாதிரி பயான் வச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் தான் கிடைக்கும் தவிர எதுவும் பழசாக புதுசாக கிடைக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் நபியுடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளோ ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வரலாறு. உலகத்தில் ஒரு தனிநபருடைய வாழ்க்கையை இன்றைய நாள் வரை ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்காங்க சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும்தான் சாப்பிடும். அவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. ஒரு தனிநபர் எவ்வாறு வாழணும், ஒரு கூட்டில் வாழக்கூடிய நபர் எவ்வாறு வாழணும், ஒரு ஆட்சியாளன் எவ்வாறு இருக்கணும், ஆக குடிமக்கள் எவ்வாறு வாழணும், பணக்காரன் எப்படி, ஏழை எப்படி, ஆண்கள் எப்படி வாழணும், பெண்கள் எப்படி வாழணும், எல்லாவித வாழ்க்கைக்கும்
ஒரு அழகான முன்மாதிரியாக நபி வாழ்ந்தாங்க, வாழ்ந்து காமிச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கையை இந்த உம்மத்துக்கு தெளிவான முறையில் அத்தாட்சியாக நபி விட்டு கொண்டு போனார். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நபியை பற்றி பேசணும்னு சொன்னா பேசிட்டு போலாம். கிதாபுலையும் நபியை பற்றி எக்கச்சக்கமாக கருத்துக்கள் வந்து கொண்டே தான் இருக்கு. ஆய்வு செய்ய புதிய புதிய கருத்துக்கள் வரதான் செய்யும். ஆனால் செய்த அமல் ஒன்றுதான். ஆனா கருத்து, அதனுடைய விசேஷங்கள் தொடர்ச்சி அவ்வளோ மக்கள் சொல்லிக் கொண்டே தான் இருப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்திலையும் வாழ்ந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டு போனாங்க, கமா வச்சுட்டு போல. நபியை பார்த்து யாரும் இப்படி சொல்லலை. அவங்களுடைய வாழ்க்கை 63 வயது வாழ்ந்தாங்க, யாரும் சொல்லலை. இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்துதான் இன்னும் அழகா வாழ்ந்திருப்பாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் வாழ்ந்தா இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு, இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்தா இன்னும் அழகான முறையில் நமக்கு போதனை செஞ்சிருப்பான்னு சொல்லி யாரும் சொல்லலை. அல்லாஹ் தஆலா அந்த கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கையை கச்சிதமான முறையில், அழகான முறையில், அற்புதமான முறையில் வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க. பயான்ல மட்டும் இல்லை, பேச்சில் மட்டும் இல்லை, எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள். உலகத்தில் தான் சொன்னதை செய்து காட்டிய மிகப்பெரிய தலைவர் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சார். மற்றவங்களும் பேசுவாங்க பயான்ல, ஆனால் நபி அப்படி இல்லை. என்ன மெம்பரில் பேசினாங்களோ அது வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாமேதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய ஆரம்பமும் அழகானது, இறுதியும் அழகானது. ஆரம்பமும் நுட்பமானது, பார்க்க ஒரு வித்தியாசமானது. உலகத்தில் அந்த மாதிரி எந்த குழந்தையும் பிறந்திருக்க முடியாது. கத்னாவோட ஒரு அழகான முறையில், ஒரு அழகான ஒரு தாயுடைய மடியில அல்லாஹ் இந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா வழியாக்குறான். உலகத்தில் வந்த உடனே உலகத்துடைய எல்லா அடாச்சாரங்கள், அட்டூழியங்கள், அநியாயங்கள் ஒழிய, அதாவது அது முடியக்கூடிய நாள் என்பதை உணர்ந்தது எல்லாம். பல வருஷமா எரிஞ்சு கொண்ட நெருப்பு தானே அணையுது. பெரும் பெரும் மன்னர்கள் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த காட்சிகளை உருவாக்குறான். அதே மாதிரி நபி இறக்கும் போதும் உலகம் எல்லாம் எப்படி பிறக்கும் போது சந்தோஷமோ மக்களுக்கு, இறக்கும் போது முழு உலகமும் ஒரு கஷ்டத்தில் ஆளானது. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால தான் நபியை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கிதாப்கள் எழுதுறாங்க. ஷமாயில திருமிதியில நபி எப்படி இருப்பாங்க, ஒருத்தவங்களும் அந்த கிதாபை வாங்கி படிக்கணும். தமிழ்லையும் இருக்கு அந்த கிதாப். நபியுடைய கண் எப்படி இருக்கும், நபியுடைய புருவம் எப்படி இருக்கும், நபியுடைய காது எப்படி இருக்கும், நபியுடைய தோல் புஜங்கள் எப்படி இருக்கும், நபி முடி எப்படி வளர்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடியை 3 விதமாக வளர்த்துருக்காங்க. காதுடைய சோனை வரை வளர்த்துருக்காங்க, பிறகு தோல் பூஜை வரை வளர்த்துருக்காங்க, நடு தோல் பூச்சத்துக்கும் காதுக்கு சோனைக்கு இடையில பகுதி வரை வளர்த்தாங்க. அரபியில் சொல்லுவாங்க லிம்மா, ஜும்மா, மோஃப்ரா என்று சொல்லுவாங்க. இந்த 3 விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வளர்த்துருக்காங்க. ஒன்று வளர்த்தா முழுமையாக வளர்ப்பாங்க, வெட்டுனா முழுமையாக வெட்டுவாங்க. அறக்குறையாக நபி முடி வெட்ட சரித்திரங்கள். இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைகளாக வெட்டுறாங்களே, உடல்ல சென்டரில் ஒரு தூக்கி நிற்கிது, சுத்திய அது மொட்டை அடிச்சு நிற்கிது. பார்க்கவே வித்தியாச கோலமாக இருக்கு, அசிங்கமாக இருக்கு, அருவெருப்பாக இருக்கு. ஆனால் நபி வெட்டுனா முழுமையாக வெட்டுவாங்க, வளர்த்தா முழுமையாக வளர்ப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொன்னாங்க. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா. முடியை அறக்குறையாக வெட்டுறவங்கள நபி தடை செஞ்சிருக்காங்க, அப்படி வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஹராம் பார்த்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக போச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இப்படி இருந்துச்சு, நபியுடைய தோல் பூஜம், நபி நடப்பாங்க எப்படி, நபி எப்படி பேசுவாங்க. கிதாபில் வருது, நபி லா யதகல்லமு ஃபி கைரி ஹாஜா, அவங்க தேவையில்லாத பேச்சு அவங்கள்ட்ட இருக்காங்க. வாய் ரொம்ப சுருக்கமாக பேசுவாங்க, அவங்க பேச்சில் பல கருத்துகள் இருக்கும். பெரிய பெரிய பயான்கள் நீளமாக்க மாட்டாங்க, சுருக்கமாக பேசுவாங்க. ஆனால் விஷயங்கள் பெருசாக இருக்கும். ஜவாபி ஒரு கலிம் என்று அரபியில் சொல்லுவாங்க. ஒரு அதாவது வார்த்தையுடைய, அதாவது பல பொருட்கள் அடங்கக்கூடிய செய்திகளை சில வார்த்தையின் மூலமாக பூர்த்தி செய்யலாம். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை. ஜவாபுல் கலிம். உட்கார்ந்துருந்தாங்க சொன்னால் மக்கள் அவங்களுடைய பயானை கேட்டாங்க சொன்னால் ரசித்து கேட்பாங்க. எப்போ நபி முடிச்சாங்க சொன்னால் கவலைப்படுவாங்க, இன்னும் சொல்லுவாங்களா இன்னும் சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோ அழகான விஷயங்களை நபி போட்டுக்கொண்டே இருப்பாங்க உம்மத்துக்கு.
ரசித்து கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு. யாரேனும் ஒருத்தவர் வந்தார், நபிக்கு வந்து முசாஃபா செஞ்சார், கை கொடுத்தாரு சொன்னால் நபி அவர் கையை விடாம நபி கைவிட மாட்டாங்க. நம்முடைய நிலைமைலாம் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க வந்து நம்ம நபிட்டை வந்து பேசுகிறாங்க சொன்னால் நபி அவர் பக்கம் தன்னுடைய முகத்தை முழுமையாக ஆக்கிக் கொள்வாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க. இல்லை இந்த சைடில் பேசுகிறவருடைய பேச்சை காதில் கேட்டுட்டு இங்கே பார்க்க மாட்டாங்க, அவமரியாதை செய்ய மாட்டாங்க, யாருடைய மனசை நோகடிக்க மாட்டாங்க. அழகான முறையில் நபியுடைய பேச்சு, அவங்களுடைய பேச்சை கேட்பாங்க, பிரச்சனையை கேட்பாங்க, தீர்வுகளை அழகாக கொடுப்பாங்க. அதனால் அந்த உலகத்தில் இதுவரையும் இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்ததே இல்லை, நாளைக்கு வரப்போறதும் இல்லை. இதான் உண்மை. இது நாங்கள் சொல்றது இல்லை, உலகத்துடைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அமெரிக்காவுடைய மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு புக் எழுதியிருக்கார், தி 100 சொல்லி. உலகத்தில் முக்கியமான ஒரு தலைவர் அவர், ஒரு கிறிஸ்டின். அவர் அந்த புக்கில் லீடர்ல நம்பர் 1 கொண்டு வந்திருக்கார். யாருக்கு சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன்பா நீ ஒரு ஈசா ஐயா இருக்க, கிறிஸ்டினா இருக்க, ஆனால் முகமது முதல்ல கொண்டு வந்திருக்க, என்ன காரணம்? அவர் சொன்னார், உலகத்தில் ஒரு தனிநபருடைய வாழ்க்கைக்கும் கூட்டு வாழ்க்கைக்கும் எல்லாவித வாழ்க்கைக்கும் முன்மாதிரியான ஒரு தலைவன் சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் சார். ஏன்? ஒரு வாலிபனுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க, நிக்கா செஞ்ச மாப்பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க, மாமனாராக இருந்து மருமகனுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைக்கு முன்மாதிரி, பெண் மகளுக்கு முன்மாதிரி, மஹல்லாவுடைய மக்களுடைய இமாம்களுக்கு முன்மாதிரி, நாட்டுடைய குடிமக்களுக்கு ஆட்சியாளராக இருந்தாங்க. எந்த மக்களை இவங்களை உலகமே ஆட்சி செய்ய எந்த மன்னரும் தயார் இல்லை, அப்படிப்பட்ட கொடிய மக்களை புனிதர்களாக உருவாக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ ஒரு அழகான முன்மாதிரியான. இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான முன்மாதிரியான ஒரு நபர். அவர் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக இருக்கார். மேலான பிரிவுடைய சோதனை. அதனால தான் அந்த நபியுடைய தீன் மிக உயர்ந்தது, கண்ணியமானது. அந்த நபியுடைய வாழ்க்கையை வைத்து தான் தீன் அமைக்கப்பட்டது. நபியுடைய பேச்சு தீன், நபியுடைய யோசனை தீன், நபியுடைய நடத்தை தான் தீன். தீன் வேற எதுவும் இல்லை, தீன் என்று புதுசாக ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய புறத்தில் வந்த கூட வஹியை வாழ்க்கை நடைமுறையில் காமிச்சாங்க. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தான் வீட்டில் இருப்பாங்க, நபியுடைய தன்மைகள் என்ன? அவங்க கேட்டாங்க, அமா தக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கலையா? குர்ஆனை ஓதி பார்க்கலையா? கான குலுக்குஹு அல் குர்ஆன், குர்ஆன் தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. வந்த சஹாபி கேட்டார், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க, நபி எப்படி தான் இருப்பாங்க வீட்டில்? சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஸிலு தௌபஹு வ யக்னிஸ் பைத்தஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள் வீட்டில் ஏதேனும் குப்பைகள் இருந்தாலும் சரி, வீட்டை சுத்தம் பண்ணுனா யாருக்கும் இஷாரா செய்ய மாட்டாங்க, அழைப்பு கொடுக்க மாட்டாங்க, அவங்களே தொடப்பை எடுத்துக்கொள்வாங்க, அவங்களே கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? நபி. எங்க வீட்டுடைய அவங்களுடைய துணிகளை அவங்களே தேய்த்து கொள்வாங்க, துவைச்சு கொள்வாங்க. அவங்களுடைய செருப்பு எதை கிழிஞ்சிருச்சுன்னா அவங்களே அதை தைச்சு கொள்வாங்க. ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது கிழிஞ்சிச்சு சொன்னா தானே ஓட்டப்பட்டு அதை ஒட்டி கொள்வாங்க. ஆயிஷா நான் சொல்றாங்க, சில நேரங்களில் நான் நபி கூட வாழ்ந்த அந்த காலம் என்னுடைய சிறுமிதான, அதாவது என்னுடைய சின்ன வயசுல தான் நான் நபி கூட இருந்தேன். ஆயிஷா அவங்க நிக்கா செஞ்சது நபி 6 வயசுல, 9 வயசுல வீடு கூட்டினாங்க. 18 வயசுல நபி இறந்துட்டாங்க. ஆயிஷா அவருடைய 18 வயசுல நபி இந்த பூமியை விட்டே போயிட்டாங்க. ஒரு பெண் வாழக்கூடிய ஆரம்பமான வயசு, நபி பிரியுறாங்க நபியை விட்டு. அதான் சொல்றாங்க ஆயிஷா எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு, ஒரு வேளை நான் ரொட்டிகளை சுடுவதற்கான நபிக்கு மாவு பிணைஞ்சு கொண்டு இருப்பேன், என்னை அறியாமலே எனக்கு தூக்கம் வந்துடும், நான் தூங்கிடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே படுக்க வச்சு ரொட்டியை சுட்டு எனக்கு சாப்பிட போகலாம். இதான் உலகத்தோட முன்மாதிரியான தலைவருடைய வாழ்க்கை. ஆனால் உலகத்தில் உள்ளவங்க எல்லாமே இன்னைக்கு ஹீரோவா
ஒரு தான் லைஃப் மாடலாக எடுக்கக்கூடிய ஒரு தலைவரை யாராக்கியிருக்காங்கன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் ஆக்குறாங்க. இன்னைக்கும் ஆக்குவாங்க, நாளைக்கும் ஆக்குவாங்க. கியாமத்து வரை என்னுடைய வாழ்க்கை யாராலும் ஒன்றும் அசுத்தத்தை காட்டவே முடியாது. சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்சி. ஏன்னா அல்லாஹ் தஆலா இவங்களை புகழ்ந்திருக்கான், இவங்களை கண்ணியப்படுத்திருக்கான், உடைய வாழ்க்கையை பெருமையாக பேசியிருக்கான். ஒரு பக்கத்தில் அல்லாஹ் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் வித்தியாசம் சொல்லப்படுது. ஹபீப் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலீல் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹலீல் என்று சொன்னாலும் நண்பன் அரபியில, ஹபீப் என்று சொன்னாலும் நண்பன், ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா உலமாக்கள் ஆய்வு செஞ்சு குர்ஆனுடைய ஆயத்துக்களை வச்சு அதுல இன்னும் விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஹபீப் என்றால் ஹலீலை விட உயர்ந்தவருக்கு சொல்லப்படும் சொன்னாங்க. அதாவது நபியை பார்த்தால ஹபீப் சொல்றாங்க. ஹபீப் என்னுடைய ஹபீபுங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னுடைய ஹலீலுங்கிறாங்க. வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை ஹலீலாக ஆக்கிக் கொண்டான், நண்பனாக ஆக்கிக் கொண்டான். நபி ஹபீப் ஆக்குகிறார். அதுல உலமாக்கள் சொல்றாங்க, ஹலீல் என்று சொல்லக்கூடியவர் தனக்கு ஏதேனும் தேவை என்று சொன்னால் ரப்புட்ட கேட்டு வாங்குவார். ஹபீப் என்று சொல்லக்கூடியவர் தனக்கு ஒரு விஷயம் தேவை என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டார், அவனே பதில் அளிப்பான். இதான் வித்தியாசம். குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் இது விளக்கம் கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. வல்லதி அத்மஉ அய்யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமித்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில நீ என்னுடைய பாவத்தை முழுமையா மன்னிச்சுன்னு சொல்லி நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலா நபியை பத்தி அல்லாஹ்வே ஆய் தரக்கிறான். ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك. ஓ முஹம்மதே, நாங்கள் உங்களுடைய முன்னாளுடைய பாவத்தையும் பின்னாளுடைய பாவத்தையும் மன்னிச்சிட்டோம், உங்களுக்கு எந்த பாவமும் இல்லை, நீங்க மாசுமா இருக்கீங்க. மேலான சொல்ல அங்க இப்ராஹிம் கேட்கிறாங்க, நபிக்கு கேட்காமலே ஆயத்தா இருக்கிறாங்க, உங்களுடைய முன்பின் பாவத்தை மன்னிச்சுட்டு. இப்ராஹிம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில எல்லா மக்களுக்கு முன்னால என்னை கேவலப்படுத்திராதே, யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திராதே சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், யௌம லா யுக்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மஅஹு வ முஹம்மதே, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நாம் உங்களையும் கேவலப்படுத்த மாட்டோம், உங்களை யாரெல்லாம் ஈமான் பண்ணார்களோ அந்த ஈமான்தாரிகளை நாங்கள் கேவலப்படுத்த மாட்டோம் சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட அடுத்து கேட்கிறாங்க, வலா வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் என்னை பற்றி பின்னால் வரக்கூடிய மக்கள் அவ்வப்போது பேசிக்கொண்டே இருக்கணும், தாமப்படுத்திக் கொண்டே இருக்கணும், என்னை திக்ரு செஞ்சு தஸ்பீஹ் செஞ்சு கொண்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தில் அவங்களையும் சேர்த்துக்க சொல்லிட்டாங்க. தொழுகையில் ஓதுறமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். மேலான பேரோட சோலை அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வே கேட்கிறான், யா முஹம்மது நபியை பார்த்து, வரஃபஅனா லக திக்ரக், ஓ முஹம்மதே உங்களுடைய ஞாபகத்தை நாம உயர்த்தலையா, உங்களுடைய பெருமையை நாம உயர்த்தலையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு கூடத்துல போடக்கூடிய நேரத்துல அவங்க துஆ கேட்கிறாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அவங்க கேட்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் பொறுப்பாளிகள் சிறந்தவன் என்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய நேரத்தில் அல்லாஹ் நபிக்கு சொல்றான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், ஓ நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க கேட்கிறாங்க, நபி கேட்காமலே அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். அதனால தான் ஹபீப் என்பதற்கும் ஹலீல் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நபி ஹபீபாக இருந்தாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எல்லா நபியை விட அல்லாஹ்க்கு அளவு கடந்த பிரியம். உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க, நபி எப்போ பிறந்தாங்கன்னு சொல்ற கருத்து பிறந்த காலம் அதுதான்.
570 அதுக்கு அந்த அந்த வருஷம் அந்த வருடத்தில் தான் பிறந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி உலமாக்கள் ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு சொல்லும் போது ஒரு கட்டத்தில் நபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் என்னை எப்போ படைச்சாலும் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள களிமண்ல படைப்பதற்கு முன்னால என்னுடைய ரூஹை அல்லாஹ் தயாரிப்பு செஞ்சு வச்சுட்டான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய பேரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் எழுதி வச்சுட்டான். மேலான பேரே, உலகத்துல ஒரு அழகான முன்மாதிரி, அழகான தலைவர், அழகான ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட வேற யாரையும் சாராதது நபியை மட்டும்தான் பிடிக்கும். எல்லா துறைகளிலும் தேர்ச்சியானவர்கள். எந்த அளவு சொன்னா அல்லாஹ் நபியை இப்படி புகழ்றான்னு சொன்னா, நபியை பற்றி சஹாபாக்களும் புகழ்வாங்க, நபியை பற்றி சஹாபாக்களும் புகழ்வாங்க. சஹாபாக்கல்ல ஹஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு சொல்லி ஒரு சஹாபி கவிஞர். அவரு ஒரு நாள் மிம்பர் படியில் ஏறினாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து புகழ ஆரம்பிச்சாரு. அது மாதிரி யாரும் புகழல, அழகான வார்த்தை சொன்னாரு, கவிதையில பாடுறாரு, வ அஹ்ஸனு மின்க லம் தல்குத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபி கஅன்னக கத குலிக்த கமா தஷாஉ. அவர் சொன்னாரு, வ அஹ்ஸனு மின்க லம் தல்குத்து ஐனி, என்னுடைய ரெண்டு கண்ணும் இந்த மாதிரி ஒரு அழகான முகத்தை இதுவரை பார்த்ததே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு சஹாபாக்கள் மதீனால இருக்க ஆசைப்பட்டாங்க, போட்டி போட்டு கொண்டாங்க. மதீனால நபிக்கு முன்னால உட்காரணும். இந்த உர்வா பின் மஸ்ஊத் அவங்க இஸ்லாத்து வரதுக்கு முன்னால ஒரு உளவு பார்க்க வராங்க நபியுடைய சஹாபாக்கள். நபியும் பார்க்கும் போது சஹாபாக்களுடைய ஜமாத்தை பார்த்துட்டு வந்து மக்காவுடைய குறைசிகள்கிட்ட சொன்னாங்க, நீங்க சாதாரண நபராக கருதாதீங்க, முகமது அவர் எச்சி துப்படா கூட அந்த மக்கள் கையில வாங்கி போடுறாங்க, அவருடைய வேர்வையை தான் உடம்புல தேய்ச்சி போடுறாங்க, அவ்வளோ ஒரு கண்ணியம் செய்றாங்க. நாம் ரோம் பாரசீக நாட்டுடைய கிஸ்ரா கிஸ்ராவின் ஹுர்முஸ் ருஸ்துமுடைய தலைவர்களுடைய அந்த அரண்மனையெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவருக்கெல்லாம் செய்யாத கண்ணியங்களை இந்த முகம்மதுக்கு இந்த மக்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் அவ்வளோ அந்த மக்கள் கண்ணியப்படுத்துறாங்க, அவ்வளோ அவருக்கு பின்னால ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க சொல்லி உர்வா பின் மஸ்ஊத் சொன்னாங்க, நீங்க அவரை சாதாரண ஆளாக இடப்படாதீங்க, நீங்க விரைவில் உலகத்தில் ஒரு முன்மாதிரி தலைவராக வருவார் சொன்னாங்க. மேலான பெரிய சோழே, அதுதான் இந்த சாபி சொல்றாங்க, என்னுடைய ரெண்டு கண்ணும் இதுவரையும் உங்களை மாதிரி ஒரு அழகான மனுஷனை பார்த்ததே இல்லை. உலகத்துல எந்த தாயும் ஒரு அழகான இந்த முகத்தை மாதிரி ஒரு குழந்தையை பெற்றதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிதாபில் எழுதுறாங்க, ரொம்ப ஹைட்டா இருக்க மாட்டாங்க, ரொம்ப குள்ளமா இருக்க மாட்டாங்க, நடுநிலைமையா இருப்பாங்க, ரொம்ப குண்டாவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாவும் இருக்க மாட்டாங்க, பார்க்கவே ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. பார்க்கிறவங்களா விரும்புவாங்க, இவரை நாங்க கட்டிக்கணும், பார்க்கிறவங்க விரும்புவாங்க, இவரை நாங்க எங்களுடைய நண்பராக்கி கொள்ளணும். பார்க்கிற மன்னர்கள் ஆசைப்படுவாங்க, இவர் எவ்வளவு அழகான, இவர் கூட நம்ம தொடர்பு வச்சு கொள்ளணும். ஒரு அழகான ஒரு தோற்றத்திலும் சரி, அவருடைய வெளிரங்கமும் அந்தரங்கமும் சுத்தமா அழகா இருந்துச்சு. அதனால இந்த சாபி சொல்றாங்க, எந்த தாயும் உங்களை மாதிரி ஒரு அழகாக பெற்றுக்கொள்ளல. குலிக்க முபர்ரஅன் குல்லி ஐபி, எந்த குறையும் இல்லாம அல்லாஹ் தஆலா உங்களை படைச்சிருக்காங்க. வெளிரங்க குறையும் இல்லை, அந்தரங்க குறையும் இல்லை. சில பேரை பார்த்தா குணத்துல நல்லா இருப்பாங்க, ஆனா உடல் வெளியே பார்த்தா கோளாறா இருப்பாங்க, கொஞ்சம் பலகீனமாக இருப்பாங்க. ஆனா நபிக்கு அல்லாஹ் தஆலா உடல் ரீதியாகவும் அழகா படைச்சா, உள்ள ரீதியாகவும் அழகா படைச்சா, குண ரீதியாகவும் அழகா படைச்சா. யாரும் அவருடைய குணத்தை வெறுக்கிற மாதிரி பூமியில இல்லை. அவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கை. கடைசியா சொன்னாரு, நீங்க எப்படி விரும்புறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் உங்களை படைச்சிட்டான்னு சொன்னாங்க. மேலான அவர்களே, ஒரு அழகான முன்மாதிரியான ஒரு நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காமிச்சாங்க. மக்கால நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆரம்ப காலத்துல நபி தீனுல் இஸ்லாமை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த மக்கால இருக்கக்கூடிய சில பெண்கள் ஊரை விட்டு வெளியே போனாங்க, சில ஆண்கள் ஊரை விட்டு வெளியே போனாங்க. அதுல ஒரு வயசான கிழவி தன்னுடைய சாமானெல்லாம் தூக்கிட்டு மக்கா விட்டு வெளியே போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிழவியை பார்த்துட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போற கிளவிட்ட நபி வாலிபமா இருந்தாங்க, அந்த பெண்ணிட்ட உள்ள சாமானை வாங்குறாங்க. வாங்கிட்டு எங்க போறீங்க, ஊரை விட்டு வெளியே போறேன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணு கூட சேர்ந்து போறாங்க சாமானை வாங்கிட்டு.
அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. கடைசியா கேட்கறாங்க, நபி கேட்கறாங்க, என்ன காரணம் இவ்வளவு சாமான் தூக்கி ஊரை விட்டு வெளியே போறீங்க, என்ன காரணம்? அந்த பெண்ணு சொன்னாங்க, இல்லை இல்லை, நாங்க ஏற்கனவே ஒரு தீனின் பக்கம் வாழ்ந்திருந்தோம், அந்த தீனை விட்டுட்டு ஒரு புதுமையான தீனை பக்கம் அழைக்க ஒரு நபர் வந்திருக்கார் இந்த ஊருக்கு. அவரை தீனை விட்டு நான் தூரமாகணும், அவரை நான் பார்க்கக்கூடாது, சந்திக்க கூடாது, அதனால இந்த ஊரை விட்டு வெளியே போனேன். அவர் புதிய புதிய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்றார், அதனால நான் அவரை பார்க்கக்கூடாதுன்னு சந்திக்கக்கூடாதுன்னு இந்த ஊரை விட்டு வெளியே போறேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லலை. அந்த பெண்ணுடைய சாமான் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. எங்க போய் வைக்கணுமோ அங்க போய் சேர்த்துறாங்க. பிறகு அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த கிழவி சொல்றாங்க, வயசான கிழவி, தம்பி நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க, நான் உனக்கு ஒரே ஒரு என்னையும் புறத்துல ஒரு உபதேசம் செய்கிறேன், நீ ரொம்ப நல்ல தேர்ச்சியான பையனா இருக்க, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த நான் சொன்னனே ஒரு நபர் முஹம்மதுன்னு சொல்லி, அவரை நீ பார்த்தன்னு சொன்னா ஒரு காலமும் சந்திக்காத, அவற்றை பேச்சுவார்த்தை வச்சுக்காத, அவருடைய தீனுக்கு பின்னால போயிடாத, அதை உனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிடும் சொல்லி அந்த பெண் நபிக்கு பார்த்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கடைசியா கேட்கறாங்க, என்னுடைய அருமை மகனே, நீ யார் வீட்டு பிள்ளைப்பா, எங்கிருந்து வந்த, ரொம்ப நல்ல பையனா தெரிய, உன் பேர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தீங்க, அந்த முஹம்மது தான் நான் பனு ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவர், நான் என்னுடைய தாதா அப்துல் முத்தலிப் என்று தான் பரம்பரையை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொன்ன அந்த முஹம்மது புதிய தீனு பக்கம் அழைக்கிறான்னு சொன்னீங்களே, அதுதான் நான் சொல்றேன். மேலான பிரிவு சொல்றேன், அந்த பெண் அவ்வளோ வாரி நபிக்கு முன்னால அழுது இஸ்லாத்தை கபூல் செய்யறாங்க. உன்னைய பார்த்த ஊர் மக்கள் இப்படி சொன்னாங்க, உன்னுடைய குணத்தை பார்த்து அப்படி சொன்னாங்க. இந்த மாதிரி இஸ்லாம் விவேகமா போனது பயான் பேசி இல்லை, குணத்தினால போச்சு, தன்மையினால போச்சு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையினால போச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகிய குணத்தினால போச்சு. அழகான குணம் உலகத்தில் அவங்கள மாறி வரும், யார் பார்த்தாலும் அவங்களை புகழ்வாங்க. நபியை புகழாத நபரே இருக்க மாட்டாங்க பூமியில. ஹஸ்ஸான் பின் சாபித் போன்ற உடனே நபி தாம் மேல போட்ட போர்வை எடுத்து அவர் மேல போட்டாங்க. அவங்களும் சாதாரண ஆளில கவிஞரா இருந்தாங்க, நபியை பார்க்கும் போதெல்லாம் புகழ்வாங்க, கவிதையை வச்சு பாடுவாங்க. நபியுடைய மனைவி ஆயிஷா இல்லாஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது நபிக்கு வரவற்கா வீட்டுக்கு வெளியே வந்து நிற்பாங்க, இஸ்திக்பால் செய்வாங்க. வெளியே வாசல்ல நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வருவாங்களா, அப்போ ஒரு கவிதை பாடுவாங்க, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் ஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமாஇ லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன். ஆயிஷா சொல்றாங்க, அதாவது வானத்துல ஒரு சூரியன் இருக்கின்றது, எனக்கு ஒரு சூரியன் இருக்கு, முழு உலகத்துக்கு ஒரு சூரியன் இருக்கு, எனக்கு ஒரு சூரியன் இருக்கு. ஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமாஇ, என்னுடைய சூரியன் இருக்கு, இது வானத்துடைய சூரியத்தை விட ரொம்ப அழகானது, அற்பம், ரொம்ப ரொம்ப மகத்தானது, பிரகாசமானது நபியை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு எந்த பெண்ணாவது தன் கடவுளை பார்த்துட்டு சொல்லுவாங்களா? நபியுடைய வார்த்தை படிச்சிருந்தாங்கன்னா சொல்ல முடியும். மேலான எவ்வளவு அழகான முறையில நபியை வர வைக்கிறாங்க. சொல்லிட்டு மட்டும் இதோட நிக்கல, அடுத்து சொல்றாங்க, ஃபஇன்ன ஷம்ஸ தத்லுஉ பஅதல் ஃபஜ்ரி ஷம்ஸி தத்லுஉ பஅதல் இஷாஇ. அதாவது காலையில, அதாவது சூரியன் உதயமாகுது, அந்த உலகத்துடைய சூரியன் இருக்கு, அது ஃபஜர் தொழுகைக்கு பிறகு உதயமாகிறது. என்னுடைய சூரியன் இருக்கு, அது இஷா தொழுகைக்கு பிறகு உதயமாகும் சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க போனாலும் நபிக்கு புகழக்கூடிய மக்களுடைய நிலைமை தான் இருந்துச்சு. அல்லாஹ்வே நபியை பத்தி புகழ ஆரம்பிச்சுட்டா ஒரு கட்டத்துல, இவரை மாதிரி உயர்ந்த குணத்தை யாராலும் நீங்க பார்க்க முடியாது, இவரை மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை, இவரை மாதிரி ஒரு அழகான மக்கள்கிட்ட பழகக்கூடிய நபரை யாராலையும் எடுத்து காட்ட முடியாது. அவரை விட யார் இவர் யார்? அல்லாஹ் சொல்றான், ரഊஃபுர் ரஹீம், தன்னுடைய சிஃபாத்தை நபிக்கு வைக்கிறான். அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை மன்னிக்கிறது, இறக்கப்படுறது நபிக்கு அல்லாஹ் வைக்கிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்கள் விஷயத்துல பேராசைப்படுவார், இவரை மன்னிக்கிறதில்ல, இறக்கப்படுறது மக்கள்கிட்ட.
கொஞ்சம் நெஞ்சம் மன்னிப்பெல்லாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள் எனக்கு கொடுத்த உரையும் தான். நபியுடைய இறுதி பிரசங்கம், நபியுடைய தீனுடைய பணி. மேலான சோழர்களே, அது பயானா சொல்வதை விட நபியுடைய காலத்தில் நபி நடந்த முறை அகலாக். நபி கடைசி பயான் பேசுறாங்க ஹஜ்ஜத்துல் விதால. அந்த பயான் முழுக்க முழுக்க அல்லாஹ்க்கு கட்டுப்படுறதோ அல்லாஹ்வுடைய கடமையை பூர்த்தி செய்வதோ ரொம்ப குறைவு. அதில் நபி பேசுகிற பேச்செல்லாம் ஹுக்குக்குல் இபாத், அடியான் அடியானுக்கு கட்டுப்படணும், அடியான் அடியார்களை கண்ணியப்படுத்தணும், அடியார்களை சங்கி செய்யணும். அந்த பயான் தான் பேசுறாங்க. அடியார்களுடைய ஹுக்குக்கை பற்றி தான் பேசுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நபியுடைய அந்த உயர்ந்த தன்மை அல்லாஹ்வே சொல்றாங்க, வ இன்னக லஅலா குலுகின் அதீம். இவருக்கு உயர்ந்த அழகான நற்குணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம். அவருடைய நற்குணத்துக்கு எதுவும் ஈடாக முடியாது, உயர்ந்த குணம். அதனால தான் சஹாபாக்கள் நபி ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதை மறுக்க மாட்டாங்க, அப்படி செய்வாங்க. மாதுளை ஜவஹர் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் அவரு வலது புறத்தை எச்சி துப்புறதை பார்த்துட்டாங்க. நபி சொன்னாங்க, யா முஆது, வலது புறம் எச்சி துப்பாதீங்க, இடது புறம் எச்சி துப்பிக்கொள்ளுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க, வலது புறம் எச்சி துப்பாதீங்க, இடது புறத்தை எச்சி துப்பிக் கொள்ளுங்க. ஒருவேளை இடது புறத்தை யாரையும் இருந்தாங்க சொன்னா உங்க ரெண்டு பாதகத்துக்கு இடையில எச்சி துப்பி அதை மூடிட்டு போக சொன்னாங்க. உலகத்துல எந்த தலைவனாவது எச்சி துப்பக்கூடிய முறையை சொல்லி கொடுத்துருக்கானா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதையும் நபி சொல்லிக்கிறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷ்காத் ஷரீஃப்ல வருது. எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பின்பற்றாங்க பாருங்க. மிஷ்காத் ஷரீஃப்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சிட்டு இருக்காங்க மெம்பர்ல. தொழுகை வைக்க அந்த தொழுகையில தொழுகைக்கும் போது செருப்பு போட்டு தொழுவிக்கிறாங்க. செருப்பு போட்டிருக்காங்க. நபியுடைய செருப்புல நம்ம செருப்பு மாதிரி அசுத்தங்கள்லாம் இருக்காது, சுத்தமான செருப்பு. நபியுடைய வீடும் பள்ளிவாசலும் ஒண்ணுதான், வெளியே போயிட்டு வரதெல்லாம் இல்லை, ஒரு அறையில வந்து வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செப்பல் போட்டு வந்து தொழுவிக்கிறாங்க. கூட இந்த சஹாபாக்களும் செப்பல் போட்டு வந்து தொழுறாங்க. அதனால எல்லாமே நாங்கள் செப்பல் போட்டு நபியுடைய சுண்ணத்தை செய்ய போறோம் சொல்லி தொழுகிறதில்லை. தொழுக அப்படி சொல்லுகணும், சுண்ணத்தை பூர்த்தி செய்யணும். இந்த ஹதீஸ் படி நான் அமல் செய்ய ஆசைப்பட்டு சொன்னா புது செப்பலை வாங்கி அதை வீட்லயே அமல் செய்யலாம், அவ்வளோ தப்பு கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செப்பல் போட்டு தொழு வைக்கிறாங்க, பின்னால் உள்ள சஹாபாக்கள் செப்பல் போட்டு தொழுகிறாங்க. இப்படி தொழு வச்சுட்டு இருக்கும் போது திடீர் ஜிப்ரீல் வந்து நபிட்ட வந்து சொல்றாங்க, நபியே உங்க செப்பல்ல அசுத்தம் வந்துருச்சு, அசுத்தம் பட்டுச்சு, நீங்க அந்த செப்பலை தூக்கி போடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செப்பலை தூக்கி போடுறாங்க. சஹாபாக்கள் தொழு என்று பார்க்கல, எல்லா சஹாபாக்கள் தான் செப்பல் தூக்கி போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு முடிஞ்சோன்னு கேட்டாங்க, ஏன்பா நீங்களாம் உங்க செப்பலை தூக்கி போட்டீங்க? சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க செருப்பு போட்டு தொழுதீங்க, நாங்கள் தொழுதோம், நீங்க தூக்கி போட்டீங்க, நாங்கள் தூக்கி போட்டோம். நபி சொன்னாங்க, என் செருப்புல அசுத்தம் இருக்குன்னு சொன்னா நான் தூக்கி போட்டேன், உங்க செருப்புல இல்லை போட்டு தொழுதுருக்கலாமே. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு செஞ்ச பிறகு ஒரு கண் சிமிட்டு மடம் கூட அதை மாற்றம் செய்ய கூட்டம் நாங்க இல்லை, அதை மாற்றம் செய்ய மாட்டோம். நீங்க என்ன செய்யணும் அப்படி செய்யணும். அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் சஹாபாக்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி உயர்ந்து சொன்னாங்க, அஸ்ஹாபிக்க நுஜூம் ஃபபிஐயி இக்ததைதும் இஹ்ததைதும். என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போல நீங்க அவங்களை யாரை பின்பற்றலாம் வெற்றி ஆவீங்கன்னு சொன்னாங்க. அப்ப நபியுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு, தன்மைகள் எப்படி இருந்துச்சு, அதையும் வரலாற்றில் பதிவு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, சில்மன் கதஅக, உங்களை யார் துண்டிச்சு போறாங்களோ நீங்க அவங்கள வெறுக்காதீங்க, நீங்க அவங்கள்ட்ட சேர்ந்து வாழுங்க. இன்னைக்கு உலகத்துல ஒரு முஸ்லிம் சகோதரன் இன்னொரு முஸ்லிம் சகோதரத்தை சலாம் சொல்றதில்லை, அண்ணன் தம்பிக்கு சலாம் இல்லை, வீட்டுல கணவன் மனைவிக்கு சலாம் இல்லை, மனைவி கணவனுக்கு சலாம் இல்லை, வீட்டுடைய தாய் மகன்கிட்ட சலாம் இல்லை, மகன் தன்னுடைய தந்தைகிட்ட தாய்கிட்ட சலாம் இல்லை. எவ்வளவு மோசமான காலத்தில் வாழ்ந்துட்டு பாருங்க. சலாம் கொடுக்கப்பட்டது அன்பும் பரஸ்பரமும் நமக்குள்ள ஒரு சமாதான நல்ல நிலை உருவாக்குறதுக்காக சலாம் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த சலாம் இல்லாம போச்சு. நாளைக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசியை சந்திப்பானா, அந்த நேரத்துல அல்லாஹ் முதலாக சொர்க்கவாசியை பார்த்தோன்னே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளோட முதல் பேச்சே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தான் சொல்லுவாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள தங்களுக்குள்ள பேசும், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்ப்பது சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சலாமுடைய நிலை கூட இன்னைக்கு இல்லைன்னா போயிட்டு உறவுகள்ல பிரிஞ்சு கிடக்குது. இஸ்லாம் சுக்குநூறா இருக்கு. பலவிதமான குழப்பங்கள் அனாச்சாரங்கள் ஏற்பட்ட காரணம் என்ன? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லை. அதனால இன்னைக்கு இஸ்லாம்ல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மேலான பேர் சொல்ல படத்தில் அப்படி சொன்னாங்க, சில்மன் கத்தாக்க, உங்களை யார் துண்டிச்சு போறாங்களோ நீங்க சேர்த்து போங்க. அபூ ஜஹல் நபியை வெறுத்தா, நபி அவனுக்கு பின்னால போனாங்க. அபூ சுஃபியான் நபியை வெறுத்தா, நபி அவனுக்கு பின்னால போனாங்க. அபூ லஹப் நபியை வெறுத்தாரு, நபியை கேலி கிண்டல் செஞ்சாரு, ஆனா நபி வெறுக்கல அவரை, அவருக்கு பின்னால்தான் போனாங்க. நபி இதான் உயர்ந்த குணத்தை காமிச்சான், வெறுக்கக்கூடிய சேர்ந்து வாழ்ந்து காமிச்சான். துண்டிக்கலை யாரும் கூட நம்சலா சம்பவம். இன்னைக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சின்ன சண்டை தான், அது 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, பரம்பரை பேசாத குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கலாம். பாதுகாக்க எந்த ஜாஹிலியா காலத்துல, அறியாமை காலத்துல, மடமை காலத்துல இஸ்லாமியர்களுக்கு இல்லாம அதான் மடமைகளுடைய காலங்கள்ல, அறியாமை காலத்துல மனிதர்களுக்கு இருந்துச்சு அந்த குணம். இன்னைக்கு இஸ்லாமுக்கு வந்த பிறகும் நம்ம முஸ்லிம்கள்ட்ட வந்துருச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நம்ம அண்டை வீட்டை கூட உறவு சேர்க்கணும், அக்கம் பக்கத்தோட சேர்ந்து வாழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு பற்றி சொல்லும் போது ஒரு கட்டத்தில் எப்படின்னு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்தாரு, பக்கத்து வீட்டுக்காரனுடைய கடமைகளை பத்தி பேசிக்கொண்டு வந்தாரு. ஒரு கட்டம் நான் இப்படி நினைக்க ஆரம்பிச்சேன், சொத்துல பங்கு கொடுக்குன்னு சொல்லிடுவாங்க போல, அந்த அளவுக்கு அவங்களை அரவணைக்க சொல்றாங்க. உங்க வீட்டுல சாலா செஞ்சீங்களா, பக்கத்துல கொடுக்குன்னு சொன்னாங்க. அது முஸ்லீமா இருக்கட்டும் மாத்தாரா இருக்கட்டும், அவங்களுக்கு கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு அழகான முறையில அவங்களுடைய வீட்டுடைய ஒத்துழைப்பு செய்யுங்க. உங்க வீட்டுல எங்கேயும் சாபாவாங்க மார்க்கெட் போறீங்களா, பக்கத்து வீட்டுல கேட்டு போங்க, அவங்களுக்கு சேர்த்து உதவி செய்யுங்க. நபி இப்படித்தான் வாழ்ந்தாங்க, மக்காலையும் மதீனாலையும். சாதாரண தான் மட்டும் போக மாட்டாங்க, வீட்டுல மார்க்கெட் போற வரையும் எத்தனை வீடுகளுக்கு என்ன தேவை இருக்கோ ஒவ்வொரு வீட்டையும் கேட்டு வாங்கி கொடுத்து போலாம். இன்னைக்கு நம்ம பசங்களுக்காக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? அப்படி இல்லை. அதனால உறவுகளை ஆதரிக்கக்கூடிய நல்ல சிந்தனை நபியுடைய புறத்தில் நம்ம எடுக்கணும். 2வது நபி சொன்னாங்க, உங்களுக்கு யார் அநியாயம் செய்யறாங்களோ நீங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க, அவங்கள நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க அவங்களை மன்னிச்சு வாழுங்க. மேலான பேருடைய சோழர்களே, இன்னைக்கு நமக்கெல்லாம் யார் என்ன பெரிய அநியாயம் செய்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட அநியாயம் செஞ்சாங்க தெரியுமா? கைபருடைய யுத்தத்துடைய நேரத்தில் ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுத்தாங்க. அந்த பெண்மணி யூத பெண்மணி நபியை விருந்துக்கு அழைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுடைய முன்சப்பை இறைச்சி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பெண்மணி கூப்பிட்டதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அந்த விருந்துக்கு. அந்த பெண்மணி ஆட்டுடைய இறைச்சியில விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போய் அந்த விருந்தில் கலந்து கொள்றாங்க. அந்த பெண் வச்சு இந்த இறைச்சி எடுத்து சாப்பிட்டாங்க. நபிக்கு அல்லாஹ் இல்முல் கைபெல்லாம் கொடுக்கல, அல்லாஹ் சொன்னாதான் நபி சொல்ல முடியும், நபிக்கு தானாலாம் இது வராது. அப்படி இருந்துச்சுன்னா நபி கையை எடுத்துக்கவே மாட்டாங்க. இதான் உண்மையான கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான இல்மை அல்லாஹ் சொன்னாதான் வரும். அல்லாஹ் சொன்னதான் நபி சொல்லுவாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றா, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர் தான் இஷ்டப்படி எதுவும் பேச மாட்டார், நாம எது வஹீயா கொடுமா தான் சொல்லுவாங்க. அதான் நபி. மேலான பேருடைய சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சி எடுத்து சாப்பிட்டாங்க. இறைச்சி பேசுது நபிட்ட, யார் ரசூலுல்லாஹ் இதுல விஷம் கலக்கப்பட்டிருக்கு, தயவு செய்து நீங்க சாப்பிடாதீங்க. சாப்பிட்ட இறைச்சி நபி துப்பிட்டாங்க, வாந்தி எடுத்தாங்க. இருந்தாலும் அந்த சார் உள்ள போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம் கொடுத்த வாழ்க்கையில பல நாள் சிரமப்பட்டாங்க. வஃபாத்துக்கு முன்னால சில நாள் முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியாகாம இருக்காங்க. அந்த நேரத்தில் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த பெண் இறைச்சி கொடுத்தாலே ஹைபர்ல அந்த சார் என்னுடைய உடலுக்கு இன்னைக்கு சிரமம் கொடுக்குது, கஷ்டம் கொடுக்குது. ஆனா அந்த பெண்மணி ஒரு நாள் வந்து நபிட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்க்கா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். நபி அந்த பெண்ணை மன்னிச்சாங்க. நபிக்கு சூனியம் செஞ்சா லபீத் இப்னு ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத வாலிபர். சூனியம் என்பது இருக்கு, நபிக்கும் செய்யப்பட்டுச்சு. எந்த அளவு சொன்னா
நபியுடைய காலத்துல யாரேனும் சூனிய செஞ்சு செய்யறாங்கன்னு சொல்லி செய்தி தெரிஞ்சு சொன்னா நபி அவங்களை கொலை செய்ய சொல்லுவாங்க. தண்டனை தான். நபியுடைய காலத்துல, அபூபக்கருடைய காலத்துல, ஹஜ்ரத் உமர்லாவுடைய காலங்கள்ல தண்டனை சூனிய செஞ்சவங்களுக்கு. குர்ஆன் சொல்லுது, சூனியம் செய்யறவங்க பல தப்பு, நீங்க சூனியம் செஞ்சு உங்களை காஃபிர் ஆயிடாதீங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதுக்குதான் தண்டனை கொலையாக முடிவு செய்யப்பட்டுச்சு. சூனியெல்லாம் இல்லை என்பதெல்லாம் கிடையாது. சூனியம் இருக்கு, குர்ஆன் சொல்லுது, நபிக்கும் நடந்திருக்கு. மேலான பிரிவுல சொல்ல, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செஞ்ச ஒரு யூதன் எப்படி செஞ்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி, ஒரு முடி எடுத்து போயிட்டா, நபியுடைய சீப்பு, இது ரெண்டையும் எடுத்து போயிட்டு அந்த முடியை வச்சு 11 முடிச்சு போட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம முஸ்லீம் சமுதாயம் பூசாரிகள்கிட்டையோ அனாச்சார கோயில்களுக்கு போறாங்க. இது மாதிரி சாமியார்கிட்ட செய்யறதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனுடைய தண்டனை என்ன தெரியுமா? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, முஸ்லீமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுமையான ஒரு ஆபத்தான ஒரு முடிவு அது சூனியம் செய்யறது. ஒருத்தவங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயத்திலே ஆக மோசமான அநியாயம், கெட்ட சைத்தானை வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. மேலான பேரை சொல்லு. அது மாதிரி இந்த யூதன் என்ன செஞ்சா, நபியுடைய சீப்பு, நபியுடைய முடியை வச்சு அந்த முடியில 11 முடிச்சிய போட்டா, முடிச்சிய போட்டு அதை அதாவது ஒரு மெழுகுபத்தி பொம்மை மாதிரி ஆக்கி அதுல நபியுடைய முடியை சுத்தி தீரே மறுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்துக்கு கீழே கீழே புதைச்சிட்டு வந்துட்டான். என்னைக்கு அவன் செஞ்சானோ அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறதி அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவு மறதிட்டுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சிருவாங்க, வந்து சஹாபாக்கிட்ட வந்து கேட்பாங்களாம், நான் தொழுகை வச்சேனா அப்படி கேட்பாங்களாம், தொழுகை முடிஞ்சான்னு கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு நபிக்கு மறதி ஏற்பட்டுச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க பாருங்க. நபியுடைய சூனியத்தை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சில சூறாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா அதில் விளக்க, அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நபிக்கு நிவாரணமும் கொடுத்தான். அந்த சூறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்திருக்காங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவுல நடக்கக்கூடிய காட்சி. நபிமாவுடைய கனவு இருக்கு, அது வஹி. ஹதீஸ்ல வருது, நபிமாவுடைய கனவும் வஹி. நம்முடைய கனவுலாம் நம்ம நினைக்கிறதா கனவு, ஆனா நபிமாவுக்கு அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய புறத்துல வஹியில ஒரு முறை என்னன்னு சொன்னா கனவுல வரும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. தலைமாட்டில் ஒரு மலக்கு உட்காந்துருக்காரு, கால் மாட்டில் ஒரு மலக்கு உட்காந்துருக்காரு. தலைமாட்டில் உள்ள மலக்கு கேட்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. கால் மாட்டில் உள்ள மலக்கை பார்த்து கால் மாட்டில் உள்ள மலக்கு சொல்றாரு, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. தலைமாட்டில் உள்ள கேட்கிறாரு, சூனியம் செய்யப்பட்டிருக்கா, அது எப்படி செஞ்சாங்க? கால் மாட்டில் உள்ள மலக்கு சொல்றாரு, இவருடைய முடி, இவருடைய சீப்பு எடுத்து போய் ஒரு நபர் இப்படி செஞ்சிருக்காங்க. தலைமாட்டில் உள்ள மலக்கு கேட்கிறாரு, யார் செஞ்சா? கால் மாட்டில் உள்ள மலக்கு நபருக்கு பேரை சொல்றாரு. தலைமாட்டில் உள்ள மலக்கு கேட்கிறாரு, எப்படி செஞ்சாங்க, எல்லாம் சொல்றாங்க. இப்போ அது எங்கே இருக்கு? தலைமாட்டில் உள்ள மலக்கு கேட்கிறாரு அந்த பொருள். கால் மாட்டில் உள்ள மலக்கு சொல்றாரு, இந்த கிணத்துக்கு கீழே இந்த பகுதியில் அது வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நபிக்கு இரவுல காட்டப்படுது, கனவுல. பிறகு இது தலைமாட்டில் உள்ள மலக்கு கேட்கிறாரு, இந்த சூனியத்தை எடுக்கணும் என்ன வழி இருக்கு, அதுல இவர் எப்படி வெளியே வராது? கால் மாட்டில் உள்ள மலக்கு சொல்றாரு, அதற்குத்தான் 2 சூறாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. முஅவ்விதத்தை நேற்று இறங்கின சூரா சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ். இந்த 2 சூறாக்கள்லையும் 11 ஆயத்து இருக்கும். அப்போ தலைமாட்டில் உள்ள மலக்கு கேட்கிறாரு, அந்த சூறாவை ஓதுனா இப்படி ஓதுனா என்ன ஆகும்? கீழே உள்ள சொல்றாரு, அதுல ஒவ்வொரு ஆயத்தை ஓதுனா ஒவ்வொரு அந்த முடிச்சுகளுக்கு அவிழ்த்து விடப்படும், தானா கலரிடும், ஓத சொல்லுது. இப்போ இதெல்லாம் இரவுல நடக்குது, கனவுல நடக்குது. காலையில் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மருமகன் அலியுல்லா அவங்களை அனுப்புறாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல போய் அலியுல்லாவை பார்க்குறாங்க. சொன்ன மாதிரி, நபி சொன்ன மாதிரி அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, அந்த பொருள் இருக்கு. அந்த பொருளை கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்களை ஒன்று ஒன்று ஓதுறாங்க. குல் அஊது பிரபில் ஃபலக் ஓதுறாங்க, ஒரு முடிச்சு கல்லப்படுது. குல் மின் ஷர்ரி மா ஹலக் ஓதுறாங்க, 2வது முடிச்சு. இது மாதிரி ஒவ்வொரு ஆயத்தை ஓதுறாங்க, ஒவ்வொரு முடிச்சு அவிக்கப்படுது. மேலான பெருமை சோழர்களே, அப்படி செஞ்ச அந்த சூனியக்காரன், நபிக்கு செஞ்ச மோசடி செஞ்ச, அவ்வளவு மோசடி செஞ்சவன் லபீத் இப்னு ஆசிம். அவன் ஒரு கட்டத்தில் வந்து நபிட்ட வந்து கேட்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னை அல்லாஹ்க்கா மன்னிச்சிருங்க. நபி அவரையும் மன்னிச்சான்.
அவ்வளோ அழகா. நமக்கு யார் இவ்வளோ மோசமான காரியம் செஞ்சிருக்கா? இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். நபியுடைய காலத்தில் நபியை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினாங்க பல நபர்கள். அல்ல ஒரு விசேஷமான ஒரு சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வரலாற்றில். உமைர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவர், சஃபான் உமையா, இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க. உமைர் இப்னு வஹப் இருக்கார்ல, அவருக்கு நிறைய கடன் இருந்துச்சு. சஃபான் உமையா என்பவர் பணக்காரராக இருந்தார். அவர் உமைர் இப்னு வஹப்பை கூட்டு சொல்றார், ஒரு நாள் பத்ருடைய போர் முடிஞ்ச பிறகு நம்முடைய சொந்தக்காரங்கள்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்க கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க சகோதரர்கள்லாம், அதனால அவற்றை நம்ம கைதிகளாக நம்முடைய சொந்தக்காரர்களாக இருக்காங்க, நீ என்ன செய்யறேன்னு சொன்னா உன்னுடைய கடன்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உன்னுடைய வீட்டுடைய தேவையெல்லாம் நான் பூர்த்தி செய்கிறேன், நீ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தலைப்பை தூக்கிட்டு வா. எங்கே உட்காந்து பேசுகிறாங்க? காபத்துல்லாஹ்ல ஹதீம்ல உட்காந்து பேசுகிறாங்க. ஹதீம் என்று அந்த திண்ணை இருக்கே சின்ன, அதில் உட்காந்து பேசுகிறாங்க. யாரு? சஃபான் உமையா உமைர் இப்னு வஹப். சஃபான் உமையா உமைர் இப்னு வஹப்பை பார்த்து சொல்கிறாரு, நீ போ, நெஞ்சூட்டப்பட்ட வாலில் விஷத்தை கலந்து வாலில் கொடுக்குறாரு, இதை எடுத்து போய் முகமதுடைய தலையை தூக்கிட்டு வந்துடு. நவுதுபில்லா, நான் உன்னுடைய கடனை உன் குடும்பத்தில் நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாது, போயிட்டு. இவர் என்ன செய்கிறாரு? கழுதை எடுக்கிறாரு, நேராக நபியுடைய சமூகத்துக்கு போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூட பேசிட்டு இருக்காங்க. உமைர் இப்னு வஹப் கழுதையை கட்டுறாரு. அங்கே உட்காந்து நபியுடைய சபையில் உட்கார்ந்து உமர் இல்லா அவங்க சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த அல்லாவுடைய விரோதி இந்த நாய் ஏன் இங்கே வந்தான்? ஹாதா கல், இவன் நாய் ஆச்ச. ஹாதா அதுவும் அதுவில்லா, இவன் அல்லாவுடைய விரோதியில் ஒரு விரோதி ஆச்சு, இவன் ஏன் இங்கே வந்தான்? யார சொல்ல நினைக்கிறேன், இவன் வந்திருக்க பார்த்தா ஏதோ மோசடி செய்ய வந்திருக்கா, நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் இவன் தலையை தூக்கிடுறேன் இப்போவே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருடைய தலையெல்லாம் தூக்கிறாதீங்க, அவர் தலையை தூக்காதீங்க, எதுக்கு வந்திருக்கா சொல்லி பார்க்கலாம், என்ன காரணம், எந்த நோக்கத்துக்கு வந்திருக்காரு என்பது பார்க்கலாம், அவரை கொஞ்சம் கிட்ட விடுங்க. உமைர் இப்னு வஹப் வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உட்கார்ந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமைரே என்ன நோக்கத்தில் இங்கே வந்தீங்க? புதுசாக எங்கள் சபைக்கு வந்திருக்கீங்களே, அந்த நோக்கம் என்ன? உமைர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேச வந்திருக்கேன், பின்னால் நெஞ்சு ஊட்டப்பட்ட வாள் இருக்கு. சொன்னார், உங்கள்கிட்ட தனிமையில் பேச வந்திருக்கேன், உங்கள் தோழர்கள்லாம் கொஞ்சம் தள்ள சொல்லுங்க, தனியாக பேசுங்க. சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாஹி நபியை பார்த்து, முகமது, உங்களுடைய அதாவது உங்கள்கிட்ட எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க விஷயத்தில் நீங்கள் இறக்கப்பட்டு விட்டுட்டா நல்லா இருக்கும் என்று பேச வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உமைர் இப்னு வஹபே உண்மையாக சொல்லுங்க, நீங்கள் அதுக்கு தான் வந்தீங்களா? அவர் சொன்னார், உண்மையாக சொல்கிறேன், அதுக்கு தான் வந்தேன். ஒரு தடவை கேட்குறாங்க, 2 தடவை கேட்குறாங்க, 3ஆவது தடவை கேட்டாங்க, உமைர் இப்னு வஹபே உண்மையாக அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்லுங்க, அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? அந்த அல்லாஹ்வுடைய சத்தியம் அப்பவே வந்துச்சு, மகள்கிட்ட ஜாயிதாலே இருந்துச்சு. அவர் உடனே சொன்னார், அல்லாஹ் மேலே சத்தியமாக தான் சொல்கிறேன், நான் இதுக்காகத்தான் வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமைர் இப்னு வஹபே, நான் சொல்லவா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி? நீங்களும் சஃபான் உமையாவும் நேற்றிரவு ஹதீமில் உட்காந்து பேசிக்கொண்டிருந்தீங்க. சஃபான் உமையா உங்களை பார்த்து சொன்னார், நீ போய் முகமதுடைய தலையை போய் தூக்கிட்டு வா, நான் உன்னுடைய கடனுடைய பொறுப்பை பூர்த்தி செய்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் அந்த பேச்சை கேட்டு உங்களுடைய முதுகுக்கு பின்னால் நெஞ்சூட்டப்பட்ட விஷம் கலத்தப்பட்ட வாளை எடுத்துட்டு என்னிடத்துல இப்போ வந்திருக்கேன், உண்மையா இல்லையா? அவர் உடனே சொன்னார், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக இருப்பீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய உண்மையான நபியாக இருப்பீங்க. ஏன்னா நானும் சஃபானும் 2 பேரும் மட்டும்தான் உட்காந்து பேசணும், வேற யாரும் அங்கே இல்லை. இப்படிப்பட்ட செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உங்களுக்கு சொல்லி வைக்க முடியாது. அதனால நான் உங்களை ஈமான் கொண்டு சொல்லி கபூல் செஞ்சேன். மேலான பேருந்து சோழனை வரலாற்றில் பார்க்குறோம், நபியை மாறி மக்களை மன்னிச்சு விட்டு கொடுத்தது யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு வராங்க, ஊருக்குள்ள வெற்றியோட வராங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், நபி சந்தோஷமா வராங்க. அந்த நேரத்தில் அபூஜாலுடைய மகன் இக்ரிமா யமன் பக்கம் ஓடிட்டான் பயந்துட்டு. அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பெண் தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கதவை பூட்டி கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்குள்ள வராங்க, பணிவா வராங்க, ரொம்ப மக்கள் அரவணைக்கக்கூடிய தன்மையில் வராங்க.
அபு சுஃபியான் எல்லா போர்லையும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட அபு சுஃபியான் ஓரமாக நிற்கிறாரு. முகமது வந்தா இஸ்லாத்தை கபூல் செய்யலான்னு சொல்லி. அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் சாது முபாதார் இல்லாம சஹாபி அவங்க அபு சுஃபியானை பார்த்து சொன்னாங்க, அபு சுஃபியான் இவ்வளோ நாள நீங்கள் துள்ளி குதிச்சிங்கல்ல, இன்னைக்கு உங்களை விடமாட்டோம். அல்யோம யோம மல்ஹூமா, உங்களை பழிக்கு பழி வாங்க போகிறோம். இந்த ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருக்காங்க, விடமாட்டாங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு சமாதி கட்டுவாங்க. அவன் பயந்து போயிட்டான், நடுங்கி போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அபூ சுஃபியான் சொல்றான், யா ரசூலல்லாஹ், இங்க உங்களுடைய நண்பர் உங்களுடைய தோழர் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னைக்கு பழி வாங்குவீங்களா, நீங்க எங்களை அடிப்பீங்களா? நபி சொன்னாங்க, இல்லை இல்லை சஹாபாக்களை தெரிஞ்சு கொள்ளுங்க, அல் யௌம யௌமு மர்ஹூமா, இன்னைக்கு எல்லாமே இறக்கப்படக்கூடிய நாள், எல்லாமே சங்கை செய்யக்கூடிய நாள் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, மன் அமின தார அபூ சுஃபியான் ஃபஹுவ ஆமி, யார் அபூ சுஃபியான் வீட்டில் தஞ்சம் போவதற்காகளோ அந்த ஹிந்தா பெண்மணியா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு பாதுகாப்பு தரோம் சொன்னாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே முழு மக்கா வாசிகள், முழு மக்கால உள்ள கூட்டமாக இஸ்லாத்திய பக்கம் வந்தாங்க. மேலான பேர் சோழே, அழகான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நபி வாழ்ந்தாங்க. யாரு நபிக்கு நோவினை செஞ்சாங்களோ எல்லாத்தையும் மன்னிச்சாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. அதனால நபியுடைய கண்ணியம் கொடுச்சு. ரெண்டாவது, இந்த தன்மைகள் வரணும். யார் நமக்கு நோவினை செய்கிறாங்களோ, அநியாயம் செய்கிறாங்களோ அவங்கள நாங்கள் மன்னிக்கணும். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைலாம். மூணாவது சொல்றாங்க, வாத்திமன் ஹரமக்க, யாருக்கு எப்படி கண்ணியம் செய்யுமோ அப்படி கண்ணியம் செய்யுங்க, பெரியவங்களுக்கு கண்ணியம் செய்யுங்க. நபி உலகத்தில் யாருக்கு சொல்லியிருக்கா, பெரியவங்களை கண்ணியம் செய்யுங்க, சிறியவர்கள் மீது அன்பு காட்டுங்க, உலமாக்களை கண்ணியம் செய்யுங்க. இப்படியே சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் யார் பெரியவங்களை மதிக்கலையோ, சிறியவர்கள் மீது அன்பு காட்டலோ, பலை செமினா அவங்க நம்மை சார்ந்தவரை இல்லைன்ட்டாங்க. உலகத்தில் அழகான ஒரு முன்பாதிரியான ஒரு விஷயத்தை தெளிவான முறையில் வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லி காபத்துள்ளால சொல்றாங்க. அதாவது மக்களுடைய மான மரியாதையை நீங்க பாதுகாத்துங்க, யாருடைய மானத்தையும் வாங்காதீங்க. மேலான பேரு சோழே, காபத்துல்லா பார்த்து நம்ம புகழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதால, யா காபா மா அத்யபகி வ மா அத்யப ரீஹகி வ மா அஸமகி வ காபா, நீ ரொம்ப நறுமணமாக இருக்க, உன்னுடைய நறுமணம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு, அல்லாஹ் உன்னை கண்ணியமாக வச்சிருக்கான்னு சொல்லி காபாவை புகழ்ந்து வந்த நபி கடைசியா சொல்றாங்க, அல் முஃமின் வல்லாஹு அல் முஃமினு கைரும் மின் ஹுர்மத்தின் மின்கி வ காபா, உன்னை விட ஒரு மூமினுடைய மான மரியாதை அல்லாஹ்ட்ட ரொம்ப உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா மூமினுடைய மானத்தை வாங்குறோம், மூமினுடைய மானத்தை பங்கம் ஏற்படுத்துறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், நீங்க ஒருத்தவங்க மூமின்களா ஒருத்தவங்க சகோதரர் மாதிரி நடந்து கொள்ளுங்க. ஃபாஸ்லிஹு பைன அகைக்கும், நீங்க உங்களுக்கு மத்தியில சரி செஞ்சு கொள்ளுங்க, சின்ன சின்ன பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளுங்க. இதுக்காக வேண்டி பரம்பரையா சண்டை போட்டு நிற்காதீங்க. அடுத்து சொல்றா ஹுஜராத்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனு கைரன் மின்ஹும், ஒரு கூட்டத்தார்கள் ஆண்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் ஆண்களை பரிகாசம் செய்யாதீங்க, கேலி கிண்டல் செய்யாதீங்க. உங்களை விட ஒரு வேளை நீங்க யாரை பரிகாசம் செய்றீங்களோ அவங்க அல்லாஹ்ட்ட கண்ணியவனாக இருக்கலாம். வலா நிசாவும் மின் நிசாயின் அஸா அய்யகுன்ன கைரன் மின்ஹும், பெண்கள் நீங்க சில பெண்களை பரிகாசம் செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க யாரை பரிகாசம் செய்றீங்களோ அப்படிப்பட்ட பெண்கள் அல்லாஹ்ட்ட உயர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பயான்ல சொல்லும்போது இப்படி சொன்னாங்க, லா ஃபضل لعربي على العجمي ولا فضل لعجمي على العربي الا بالتقوى. அரபு நாட்டில் வாழக்கூடிய அரபியன் ஏழை நாட்டுடைய அஜமியை விட அல்லாஹ்ட்ட ஒன்றும் சிறப்பு ஒன்றும் இல்லை. அரபு நாட்டில் அரபிகளுக்கெல்லாம் கண்ணியம் கூட, இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கண்ணியம் குறைவு, இப்படி நபி எதுவும் சொல்லலை. அடுத்து சொன்னாங்க, லா ஃபضل لغني على الفقير ولا فضل لفقير على الغني, பணக்காரனுக்கு ஏழை விட ஒன்று கண்ணியம் அல்லாஹ்ட்ட உயர்ந்தது ஒன்றும் கிடையாது. ஏழைக்கும் பணக்காரனை ஒன்று கண்ணியம் உயர்ந்ததில்லை.
2 பேர்ல யார் தக்குவால உயர்ந்தவங்களோ அவங்க அல்லாட்ட உயர்ந்தவங்க. அரபு நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரி. அரபியா இருக்காரு, ஹாஷிமியா இருக்காரு, ஆனா தக்குவா குறைவா இருக்கு. ஆனா இந்தியாவில் வாழ்றாரு, ஆப்பிரிக்கா தீவுல வாழ்றாரு, கருப்பு நீக்கிறவா இருக்காரு, ஆனா தக்குவாவோட வாழ்றாரு. அவர்கிட்ட உயர்ந்தவர் அல்லாட்ட. ஆனால் தான் சொன்னாங்க, நீங்க ஆண்களை பார்த்து பரிகாசம் செய்யாதீங்க, பெண்களை பார்த்து நீங்க பரிகாசம் செய்யாதீங்க. வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும், நீங்க யாரும் உங்களுக்குள்ள குத்தி பேசாதீங்க. இன்னைக்கு வீடுகளில் பார்க்கலாம், எல்லாம் பாதுகாக்கணும். ஆண்களை விட பெண்களுடைய நிலைமை மோசம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குத்தி பேசுறது, உள்ளத்தை உடைக்கிறது, உள்ளத்தை அசிங்கப்படுத்துறது, தான் வீட்டோடு முடியக்கூடிய பிரச்சனையை 4 ரோட்ல வெளியே கொண்டு வைக்கிறதெல்லாம் இந்த சின்ன சின்ன பெண்களுடைய பிரச்சனை தான். இன்னைக்கு அப்படி பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறதுனால தான் இஸ்லாம் தூள்தூளாய் கிடக்குது இன்னைக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும், நீங்க யாரையும் குத்தி பேசாதீங்க. வலா தனாபஸு பில் அல்காப், நீங்க யாரையும் பட்டப்பேரை வச்சு அழைச்சிடாதீங்க. இன்னைக்கு சர்வசாதாரண பட்டப்பேரை வச்சு அழைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியில சஃபியா ரலியல்லாஹு குட்டையான பெண். அவங்க ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா ரலியல்லாஹு பற்றி உயர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தாங்க முடியல. உடனே கோபத்தில் ரோசத்தில் சொல்லிட்டாங்க, சஃபியத்தை கதா கதா, அந்த குட்டையான சஃபியா பற்றி தான் இப்படி பேசுறீங்க பெருமையான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷாவே, நீ சொன்ன அந்த வார்த்தையை கடல் நீர்ல போட்டு சொன்னா அந்த நீர் கூட துர்நாற்றமாக சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் சர்வசாதாரண பட்டப்பேரை வச்சு அழைக்கிறோம். இதனால இஸ்லாமுடைய கட்டமைப்பு இருக்கு, மஹல்லாவுடைய கட்டமைப்பு இருக்கு, ஊருடைய கட்டமைப்பு இருக்கு, சின்னப்பன மகாது. இன்னைக்கு இதெல்லாம் முஸ்லிமுடைய ஜமாத் உடைக்கப்படுது. குறைகளை பார்க்கறது அடுத்து அல்ல அடுத்த ஆயத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபூ கஸீரம் மினல்-ظن, நீங்க யாரையும் தீய எண்ணத்துல பார்க்காதீங்க, தவறான எண்ணங்களை யாரையும் பார்க்காதீங்க. நம்ம பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு, அதுல சிலது பாவத்தை உருவாக்கக்கூடியது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரையும் தீய எண்ணத்தோடு பார்க்காதீங்க. காபத்துல்லாவுடைய அந்த ஹஜ்ஜத்து விதா பிரசங்கத்தில் சொன்னாங்க, தீய எண்ணத்துல பார்க்காதீங்க, மக்களை கண்ணியமா பாருங்க, குறை உள்ளவங்களா பார்க்காதீங்க. குறையாளியா பார்த்தா குறைதான் வெளியே தெரியும், நிறையா பார்த்தா நிறை தெரியும். நீங்க எப்ப தீய எண்ணத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களோ நபி சொல்றாங்க, அடுத்து அவருடைய குறை கண்ணு முன்னால போறோம், பாவிகளாக நம்ம தான். வலா தஜஸ்ஸஸு, நீங்க யாருடைய குறைகளும் துருவி துருவி ஆராயாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உம்மத்துல நம்மளுடைய சமுதாயத்துடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய செயல். இதெல்லாம் அல்லாஹ் உலகத்துல எல்லா மனிதர்களும் வித்தியாசமா தான் படைச்சிருக்கான். சிலருக்கு கோபம் வரும், சிலவங்க சோம்பேறியா இருப்பாங்க, சிலவங்க அறிவாளியா இருப்பாங்க, சிலவங்க நல்லா பேசுவாங்க, சிலவங்க பேச மாட்டாங்க, சிலவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க, சிலவங்க சோம்பேறியா இருப்பாங்க, சிலவங்க பணத்துல உயர்ந்திருப்பாங்க, சிலவங்க தாழ்ந்திருப்பாங்க. இப்படி கட்டமைப்புல உலகம் தான் உலகம் நடத்த முடியும். எல்லாமே ஒரே நிலையில் தான் நடத்த முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால மட்டமானவங்க சொல்லி யாரும் நினைக்காதீங்க. உலகத்துல யாரும் மட்டமானவங்களே, ஈமான்தாரிகள் எல்லாமே அல்லாஹ்ட்ட உயர்ந்தவங்க தான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்ட்ட உங்கள உள்ள தக்வாதாரிகள் சங்கை கண்ணியமானவங்க யாரு சொன்னா, அது தக்வாதாரிகள் அல்லாஹ்ட்ட கண்ணியமானவங்க சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாங்க யாருடைய குறைகளும் திரும்பி ஆராயக்கூடாது. நாம ஒருத்தவங்க குறைக்கு பின்னால போயிட்டோம்னா வெளிப்படுத்தணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்க குறைக்கு பின்னால் அல்லாஹ் சுத்த ஆரம்பிப்பா, அவன் உங்களை நடுவு வீட்டில் இருக்க வச்சு கேவலப்படுத்துவான். யோசிச்சு பாருங்க, அப்ப எப்படி நம்ம இருக்கும் மேலான கல்வி சூழ்நிலை. அதனால நம்ம இப்படிப்பட்ட காலங்கள், குழப்பமான காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நிலைமை மோசமா இருக்கு. ஒரு ரிவாயத்து வருது, கியாமத்துடைய அடையாளத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதுல எதுதான் இன்னைக்கு இல்லாம இருக்கு. 16 விஷயத்தை சொன்னாங்க. திருமிதி ஷெரீஃப்ல வருது. நபி சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளங்கள் எல்லாம் இத துஹிதல் ஃபைஉதுவலா, அதாவது கனிமத் பொருள் இருக்குல்ல, அதுக்கு குர்ஆன் சில பேருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நபி சொல்லியிருக்கான், அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனா அந்த கனிமத் பொருள் யார் தகுதி உள்ளவங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படாம வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கப்படும் சொல்லி இப்படி ஏற்பட்டுச்சுன்னா கியாமத் வந்துடும் சொல்றாங்க.
ரெண்டாவது நபி சொன்னாங்க, வல் அமானத்து மக்ரமா, அமானிதத்துக்கு மக்கள் மோசடி செய்வாங்க. ஒரு ஜகாத்து மக்ரமா, ஜகாத் கொடுக்கறதுக்கு மறுத்துருவாங்க. ஜகாத்து வருஷம் கணக்கு பார்த்து கொடுக்கணும். ஆயுஷ்ல கொடுத்துக்கலாம், பணம் வந்தா கொடுத்துக்கலாம், சரியாச்சுன்னா பார்த்துக்கலாம். இதெல்லாம் பெரும் ஆபத்துக்கள். இதெல்லாம் நிலைமை வந்துச்சுன்னா கியாமத் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜகாத்துடைய பணம் மட்டும் சரியான முதல் கொடுக்கலன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல அந்த பணத்தை எல்லாம் வாங்கிடுவான். வேற எங்க பிடிக்கணும் அங்கே கொடுப்பான். வியாபாரத்தை பணம் போட்டு நஷ்டமாக்குவான். அது கொடுக்குற இடத்துல சரியா கொடுத்துட்டு சொன்னா நமக்கு பாதுகாப்பு, வெற்றி ஆயிடும். அதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜகாத்து மகரமா, ஜகாத்தை மக்கள் மறுத்துருவாங்க. துன்யாவுடைய கல்வியை கற்றுக்கொள்வதை மக்கள் மோகம் கொள்வாங்க. நீங்க நம்ம நிலைமை பார்க்கலாம். தீனுடைய கல்வி மதரசாக்கள், மக்காத்திப்கள்ல, மக்தப்கள்ல பிள்ளைகள் அனுப்பணும்னு சொன்னா மனசு கேட்காது. நம்ம பிள்ளைகள் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா உருவான்னு சொன்னா கொஞ்சமா தீனை படிச்சு கொடுக்கணும். நான் இந்த விஷயத்தை பத்தி கடைசியா சொல்றேன். அதாவது துன்யாவுடைய கல்வியை பற்றி மக்கள் கற்றுக்கொள்வதை மோசடி செய்வாங்க, அது மோகம் கொள்வாங்க, அதில் ஆசைப்படுவாங்க, ஆண்களும் பெண்களும். இது கியாமத்துடைய அடையாளத்தை ஒரு அடையாளம். பிறகு நபி சொல்றாங்க, நான் இப்ப சொல்றதெல்லாம் எதுதான் நம்ம வீட்டில் நடக்கலன்னு பாருங்க, எல்லாமே இருக்கும் கண்டிப்பா. அடுத்து நபி சொல்றாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு கட்டுப்படுவான். கணவன் இருக்கான கொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் வாழ்க்கை ஓட அவனுக்கு. இவர் எதுவும் முடிவு செய்ய தெரியாது. வெளியே போகணும் மனைவிட்ட கேட்பான், கடைக்கு போகணும் மனைவி சொன்னாதான், வீட்டை சமைக்கணும் மனைவி பேச்சினாதான். இவருக்கு ஒன்றும் முடிவு செய்ய தெரியாது. கோலையலாக வாழும் ஆண்கள். இது கியாமத்துடைய நெருக்கத்தில் நடக்க முடியும். ஒரு கணவன் இருக்கானே, வீட்டுடைய ஆண் குழந்தைகள், இவங்க தன்னுடைய தாய்க்கு மாறு செய்வாங்க. நிக்கா ஆச்சுன்னு சொன்னா அம்மாவை மறந்துடுவாங்க, மனைவியோட இருப்பாங்க. இது கியாமத்துடைய அடையாளம். வாக்ஸா அபாஹு, தன்னுடைய தந்தையை தூரப்படுத்திடுவாங்க. வாதுனா சதீகு, தன்னுடைய நண்பர் பக்கத்தில் ஆக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 15 வயசு பையன் வெளியே போயிட்டான். எங்கே போனான்னு சொல்லி அவங்க பாப்பாட்ட கேட்டான். எங்கே போனாலும் எனக்கு தெரியாதுங்க நின்று. இது அவன் ஃப்ரெண்ட்டை கேட்டேன்னு சொன்னால் எல்லாம் தெளிவாக சொல்லுவான். இந்த நிலைமை தான் கியாமத்துடைய நெருக்கத்தில் நடக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு அது பார்க்கலாம். பையன் எங்கே போகிறான், என்ன படிக்கிறான், எங்கே இருக்கான், என்ன செய்கிறான், ஒன்று கூட வீட்டுடைய தலைவருக்கு தெரியாது, பாப்பாவுக்கு தெரியாது. இல்லை அம்மாக்காவது கொஞ்சம் நினைச்சு தெரியும். வீட்டுக்கு தலைவன் சொல்கிறோமே அந்த ஆண்மார்களுக்கு தெரிந்தது. இது கியாமத்துடைய அடையாளம். பிறகு நபி சொன்னாங்க, வசாதல் கபீலத்தி ஃபாசிகும், ஒரு கூட்டத்தாருடைய தலைவன் அவங்கள உள்ள பாவிகளாக இருப்பான். யார் பாவி அவங்க தலைவனாக்கப்படும். ஒரு ஐசுல் தோமி அர்தலவும், ஒரு கூட்டத்தாருடைய தலைவன் அவங்கள உள்ள மட்டமானவர்கள் அதுக்கு போட்டி போடுவாங்க. தலைமைத்துவத்துக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி தலைமை பதவிக்கு மட்டமானவர்கள். பிறகு நபி சொன்னாங்க, மஸ்ஜித்களில் கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. மஸ்ஜித்களில் பேசுறது, விளையாடுறது, இது கியாமத்துடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம். பிறகு நபி சொன்னாங்க, எல்லா கையிலையும் செல்போன் வந்துடும், முசீபத் வந்துடும். பாட்டு கச்சேரிகள் எல்லாத்துட்டையும் இருக்கும், பகிரங்கமாக்கப்படும். ஒரு காலத்தில் ஒரு தெருவில் 2 வீட்டில் டிவி இருந்துச்சு, அப்புறம் 10 வீட்டில் இருந்துச்சு, அப்புறம் 20 வீட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா ஒரு வீட்டில் 10 பேர் சொன்னால் 10 பேர்ட்டு டிவி இருக்கு. மோசமான காலத்தில் வந்துட்டு டான்ஸுகள், பாட்டு கச்சேரிகள் பகிரங்கமாக்கப்படும். பிறகு நபி சொன்னாங்க, அதாவது ஒருத்தவருக்கு சலாம் சொல்லுவா, வாக்கரமா ரஜுலும் மகாபத்த ஷர்ரு, ஒருத்தவர் பார்த்து சலாம் சொல்லுவாரு. அந்த சலாம் சுண்ணத்துக்கா இருக்காது, உலகத்துடைய ஆதாயத்துக்கா இருக்கு. ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது உதவி செய்வாங்க, அதுக்கா சலாம் சொல்லு. இன்னைக்கு பார்க்கலாம். பிறகு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வலுபிசல் ஹரீர், ஆண்கள் பட்டாடை போடுவாங்க. ஆண்கள் பட்டாடை போடுறது ஹராம் துனியாவில். சொர்க்கத்தில் ஆண்களுக்கு பட்டாடை அணியப்படும். ஆனால் இந்த உலகத்தில் கியாமத்துடைய இறுக்கத்தில் ஆண்கள் பட்டாடை அணிவாங்க. வசுரிபத்தில் குபூர், பெண்கள்
ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. ஆண்கள் அடிக்கிறது பொதுவாக நடக்கிறது தான். பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பகிரங்கமா ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா நபி சொல்றாங்க, லா அன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்தில் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய இமாம்களை, சஹாபாக்களை, தாபீன்களை ஏசுவாங்க, திட்டுவாங்க. அந்த காட்சிகளை பார்க்குறோம். அவங்கள கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்றது, இதெல்லாம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு சொன்னா நீங்க புதைந்துண்டு போவீங்க. பூமியில பூகம்பம் வரும், செந்நிற காற்று வீசும், நெருப்பு மலை உங்க மேல படும், கல் மலை ஊத்த ஆரம்பிக்கும். மேலான சோழ கியாமத்துடைய நெருக்கத்துல என்னென்ன அடையாளங்கள் நபி சொல்றாங்களோ எல்லாமே நடந்துட்டு. எந்த அளவுனா ஒரு ரிவாயத்துல நபி சொல்றாங்க, மிக விரைவில் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மக்கள் இஸ்லாமியர்கள் வெறும் பெயர்ல வாழ்வாங்க, அவங்க வாழ்க்கைக்கு விசாரத்துக்கு சம்பந்தமே இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்தை இந்த காலம் கொஞ்சம் தம்பி இப்போ ஸ்கூல்கிட்ட காலேஜில் பசங்களை பார்த்து, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பேர் சொல்ல வைக்கப்படுறாங்க, இஸ்லாமுடைய பேர் சொல்ல வைக்கப்படுறாங்க. அவ்வளோ ஒரு மோசமான காலம். ஏன்னா பேர் சொன்னால் நமக்கு பயான் பேசிடுவாங்க, நசியத் செய்வாங்க, நம்ம அதை கேட்கக்கூடாது, இவங்களை விட்டு தப்பணும். ரெண்டாவது நபி சொன்னாங்க, வலாமினல் குர்ஆன் இல்லா ரஸ்முஹு, குர்ஆன் கியாமத்துடைய நெருக்கத்துல குர்ஆன மக்கள் சடங்குக்காக ஓதுவாங்க, பேர் புகழுக்காக ஓதுவாங்க, வாழ்க்கைக்காக குர்ஆன் ஆக்க மாட்டாங்க. நபியுடைய காலங்கள்ல மாற்றார்கள் வருவாங்க மஸ்ஜித் நபவிக்கு, வந்து கேட்பாங்க, குர்ஆன் கொஞ்சம் காட்டுங்கள, குர்ஆனை பார்க்கணும். அப்பெல்லாம் இந்த வடிவத்தில் குர்ஆன் இல்லை, இந்த ஏடுல இல்லை. அந்த மாற்றாரை நிற்க வைப்பாங்க, சொல்லுவாங்க, தோ வரா இருப்பாரு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்தான் குர்ஆன். தோ வராரு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்தான் குர்ஆன். தோ வராரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்தான் குர்ஆன். இவர் வாழ்க்கையில பாருங்க, குர்ஆன் வட்டி ஹராம், இவர் வட்டி வாங்க மாட்டாரு, மது ஹராம், மது வாங்க மாட்டாரு, அனாச்சாரம் ஹராம், அனாச்சாரம் செய்ய மாட்டாரு, யாரையும் திட்ட மாட்டாரு, யாரையும் ஏச மாட்டாரு, எந்த அந்நிய பெண்களும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு, தன்னுடைய மனைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வாரு, தன்னுடைய நாவை பேணிக் கொள்வாரு. இவர் தான் குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்றவர். குர்ஆனை பார்க்கணுமா, இவரை பாருங்க சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க அப்படி காட்ட முடியுமா? குர்ஆனை நபரை காட்ட முடியுமா? யாராவது கேட்டோம்னு சொன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி ஆச்சு சொன்னா அவ்வளவு பலகீனம் ஆயிட்டோம். ஒரு மாட்டார் கேட்கிறாரு, குர்ஆனை கொஞ்சம் காட்டுகிறேன்னு சொன்னா, அந்த குர்ஆனுடைய பிரதி எடுத்து வாங்க, தர்ஜுமா குர்ஆனை படிச்சு கொள்ளுங்க. குர்ஆன் அந்த தர்ஜுமால இருக்க தவிர என்னுடைய வாழ்க்கையில இல்லை, என்னுடைய லைஃப் ஸ்டைல்ல இல்லை. நாங்கெல்லாம் என்ன ஆக்கிட்டோம் சொன்னா, முகமதுடைய அந்த வாழ்க்கை, குர்ஆனுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் பயானுக்காகவும் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆக்கிட்டோம். வேளாண் நண்பர்களே, இல்லை இல்லை, என்னுடைய ஒவ்வொரு அணுக்கள்ல முகமதுடைய வாழ்க்கை வெளியாக்கி கொண்டிருக்கிறோம். முகமது ஸல்லல்லாஹு தீன் வெளியா. அடுத்த நபி சொன்னாங்க, மஸாஜிது ஆமிரா, அதிகமான மஸ்ஜித்கள் கட்டப்பட்டிருக்கும் கியாமத்துடைய நெருக்கத்துல. எந்த தெருவில் போனாலும் பள்ளிவாசல். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஆசைப்படுவாங்க, நானும் பள்ளி கட்டிட்டு போத்தாகணும், அவ்வளோ பள்ளி கட்டப்பட்டிருக்கோம். அப்படி சொன்னாங்க, பள்ளிவாசல் நிறையா இருக்கும், தொழுவைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க சொன்னாங்க. அதான் இப்ப இருக்கு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபியுடைய இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல கியாமத்துடைய நெருக்கத்துல பள்ளிவாசல் அதிகமாக கட்டப்பட்டிருக்கும். அந்த பள்ளியை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய ஆலயங்கள் எப்படி அலங்காரம் செய்வாங்களோ அதே மாதிரி முஸ்லிம்களும் தங்களுடைய பள்ளிகளை அலங்காரம் செய்வாங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு பள்ளி எல்லா டிசைன், லைட்டு பார்த்தா 10 லட்சம்ங்கிறாங்க, அங்கே பிஎஸ்சி பார்த்தா அது வித்தியாசமா இருக்கு, விரும்பு பார்த்தா அது ஒரு நாட்டில் வர வைக்கிறாங்க, எல்லாம் தாம் தூம் நடத்தப்படுது. தொழுவைக்கு பார்த்தா 2 சப்பு 1 சப்பு தான் நிற்கிது. எல்லாம் பாதுகாப்பு. ஆண்கள் இங்கே எப்படின்னு சொன்னா பெண்கள் நம்ம எவ்வளோ மோசமாக இருக்க வச்சு பாருங்க, வீட்டுக்கு எப்படி சொல்லுவோம். பிறகு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது உலகத்துல பெரும் பெரும் குழப்பங்கள், ஆபத்துகள் ஏற்படும். தன்னுடைய ஈமான கை விரல்கள், அதாவது கையில வச்சுக்கிட்டு சுத்தி திரிவாங்க, ஆனா ஈமான பாதுகாக்க கஷ்டமா இருக்கும். மேலான சோழர்களே, அதனால ஒரு குழப்பமான காலம், ஒரு அனாச்சாரமான காலம். இந்த காலங்கள்ல நாங்க தீன்படி நாங்கள வாழணும், என்னுடைய சந்ததிகளை வாழ வைக்கணும். தீனுடைய வாழ்க்கை மட்டும்
மீலாதுடைய பயான் 12 நாட்கள் நடத்தி சிறப்பான முறையை நம்ம அடைஞ்சிருக்கோம். நம்ம ஒரு பொறுப்பெடுக்கணும். வெறும் பயான் கேட்டு போறது இல்லை. ஆண்களா இருக்க, பெண்களா இருக்க, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும், என் பேச்சை பார்க்கணும், என் நடையை பார்க்கணும், என்னுடைய முழு சுபாவத்தை முகம்மதுடைய ஹீரோவாக, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரோவாக நான் வாழ்ந்து காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தி காமிக்கணும். அப்படி நானும் உருவாகணும், என்னுடைய பிள்ளைகளை உருவாக்கணும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எல்லாம் பாதுகாக்கணும். நம்முடைய சின்ன சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு மதரசாக்கள், மக்தபுகள், தீனுடைய கேந்திரங்கள் எத்தனையோ உருவானா கூட, ஆனால் அங்கே குழந்தைகள் வராங்களா பார்த்தா இல்லை. இதே பாருங்க, ஸ்கூல்களில் பார்த்தா காலையில் 7 மணிக்கே போகிறாங்க, ஈவினிங் 5 மணிக்கு வராங்க. அதுக்காக வேண்டிய பெரும் முயற்சிகள் நான் தவறாக சொல்லலை, செய்யலாம். அதுக்கு முன்னால நம்முடைய பிள்ளைக்கு தாய்க்குடைய கண்ணியத்தை படித்து கொடுக்கணும், குரானுடைய கண்ணியம் படித்து கொடுக்கணும், தந்தைட்டு எப்படி பேசணும் முறை படித்து கொடுக்கணும், அக்கம் பக்கம் வீட்டுக்காக எப்படி பழகணும் படித்து கொடுக்கணும். இதெல்லாம் படிக்கணும்னு சொன்னால் மதரசா தேவை, மக்தப் தேவை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்குடைய சின்ன பிராணத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றி புரிய வச்சாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க 7 வயசுல இருக்காங்க. அந்த சஹாபிக்கு நபி பாடம் நடத்துறாங்க. பிரயாணத்தில் போறாங்க. பின்னால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் உட்கார வச்சிருக்காங்க. 7 வயசு அவருக்கு வயசு. அப்போ நம்ம என்ன இப்போ 7 வயசு தானே, இவனுக்கு என்ன சொல்றது நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹுவ சப்அ ஸனீன். உங்களுடைய குழந்தைகள் 7 வயசா இருக்கும் போது அவங்களுக்கு தொழும்படி ஏவுங்க. அவங்க 10 வயசு ஆகிட்டா அடிச்சு தொழ வைக்க. அவங்கள உங்களுடைய பிஸ்தர் இருந்து விருப்பம் இருந்து தனிமையாக கொடுக்க வைங்க. இன்னைக்கெல்லாம் சில இமாமுடைய கருத்துப்படி 13 வயசு ஆகிட்டா, இமாம் அஹமது ஹம்பல் ராமத்துல சொல்றாங்க, ஒரு மனுஷன் தொழுவுலன்னு சொன்னா அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கொலை செய்யணும்னு சொல்றாங்க. யார்? இமாம் அஹமது ஹம்பல். இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, 13 வயசு ஆகி பள்ளிவாசல் பக்கம் ஒரு ஆண் வரலன்னு சொன்னா அவரை 7 வருஷம் சிறையில் கொடுக்குறான். இதெல்லாம் இஸ்லாமுடைய ஆட்சி இருந்துச்சுன்னா செஞ்சிருவாங்க. மேலான பேர் சொல்ல அவ்வளோ முக்கியமான அமல் தொழுகை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 7 வயசு பையன் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு நபி பாடம் நடத்துறாங்க. மதரசா எங்கே? பிரயாணத்தில் சொன்னாங்க, யா புனை இன்னி உஅல்லிமுக பிகலிமா, என்னுடைய அருமை மகனே, உனக்கு நான் சில கலிமாக்களை சொல்லித்தரேன், சில விஷயங்களை சொல்லித்தரேன், நீ அதை பற்றி பிடிச்சிக்க. நபி சொன்னாங்க, யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை என்ன பாதுகாப்பாரு? அந்த சின்ன பையன் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ஷரியாவை பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கணும், நபியுடைய அந்த வாழ்க்கையை பாதுகாக்கணும். நீ யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். வஇன் தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னுரிமை கொடுத்தால் அல்லாஹ் உனக்கு எல்லா விஷயத்தையும் முன்னுரிமை கொடுப்பான். இன்னைக்கு நாங்கள் தீனை பின்னால் வச்சுக்கிட்டோம், மற்றதை முன்னால் வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு எப்படி நிலைமை ஆச்சு தெரியுமா? ஒரு வீட்டு விருந்துக்கு போனோம், பசங்களை பார்த்தா சொன்னாங்க, தம்பி நீ எத்தனாவது படிக்கிற? தம்பி நீ எத்தனாவது படிக்கிற? காலேஜ் போய்ட்டு பார்த்து நீ எத்தனாவது காலேஜ் என்ன படிக்கிற? ஏன்னா உலகத்தான் போய் நமக்கு உலகத்துடைய பற்று ஊடுருவி இருக்கு. அதனால அதை தான் பெருசாக பார்க்கணும். என்னைக்கு இந்த சின்ன பையனை பார்த்து, தம்பி நீ என்ன ஓதிருக்க? குரான் ஓதிருக்கியா? இல்லை தஜ்வீது முடிச்சிருக்கியா? எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்க? ஹாஃபிஸா இருக்கியா? குரானை ஓத தெரியுமா? கேட்டிருக்குமான்னு பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப குறைவாக இருப்பாங்க. சில நல்லவர்கள், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிஸ்களை ஆலிம்களாக உருவாக்கணும். மேலான பேர்களை சொல்ல அந்த சஹாபி பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒய்தா சால்த பஸ்அலில்லா, நீ உதவி ஏதாவது கேட்பதா இருந்தா அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்க. சின்ன பையன் சொல்றாங்க, ஒய்த ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ ஏதேனும் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்ட்ட உதவி தேடிக்கொள். அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க. பிறகு சொன்னாங்க, வஅலம் அன்னல் உம்மத லபிஜ்தமு யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். நல்லா தெரிஞ்சுக்க, முழு உலக மக்கள் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சாங்களா, அல்லாஹ் உன் விதியில என்ன எழுதியிருக்கானோ அதை விட கூடுதலாக ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து சொன்னாங்க, வஅலம் அன்னல் உம்மத லபிஜ்தமு யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைஹ். முழு உலக மக்கள் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதேனும் சூழ்ச்சி செய்து நினைக்கிறாங்க, உனக்கு தீங்கு செய்து நினைக்கிறாங்க, அல்லாஹ் உன்னோட விதியில என்ன எழுதியிருக்கானோ அதை விட கூடுதலாக ஒன்று செய்ய முடியாது. சின்ன பிள்ளைக்கு பாடம் படிச்சு
கொடுக்குறாங்க. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அதனால் நம்முடைய சின்ன பிள்ளைகள் நமக்கு நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கபூரில் வச்ச பிறகு என் பிள்ளை எனக்காக அல்லாட்ட அழுகுன்னு ஆசைப்பட்டீங்க சொன்னா, பிள்ளைகளை மதரசாக்கு சேருங்க, மக்தப்களில் சேருங்க, அல்லாஹ்வை படிச்சு கொடுங்க, ஆகிராவை படிச்சு கொடுங்க, ஒழுக்கத்தை படிச்சு கொடுப்பாங்க, மதரசாக்கள்ல பேருந்தில் படிச்சு கொடுப்பாங்க. உலகத்துடைய அயல் இதெல்லாம் படிச்சுட்டு போய் அவன் டாக்டர் ஆனானா அவன் மக்களுக்கு சேவை செய்வார். இதெல்லாம் படிச்சு போய் ஒரு கலெக்டர் ஆனானா மக்களுக்கு சேவை செய்வார். இல்லைனா மோசடியாளராக இருப்பாரு, மக்களுக்கு அநியாயம் செய்வாங்க. நினைவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களை, உலமாக்களை, பெரியோர்களை, சகோதரர்களை, அதனால நமக்கு இந்த மதரசாக்கள், மக்தபுகள், ஒரு ஊரில் உள்ள கண்ணியம் எதுன்னு சொன்னா, சின்ன பிள்ளைகள் சுண்ணத்தான கோலத்தில் பார்க்கறது தான். ஜிப்பா போட்டு அந்த பிள்ளைகள் தலப்பா கட்டி அந்த சுண்ணத்தான முறைகள் அந்த ஊரில் இருந்தால் அந்த ஊரே ஒரு ஒளி உள்ள ஊராக ஆகிடும். மாஷா அல்லாஹ், பல வருஷமாக தீனுடைய காரியங்களில் முன்மாதிரியாக ஊராக இருக்கக்கூடிய இந்த ஊர் சின்ன ஊர் தான். நாங்கள்லாம் ஒரு கட்டமைப்பு கீழே ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு வீடுகளில் ஆஃபீஸ்களை உருவாக்கலாம், ஆளுங்களை உருவாக்கலாம். நான் அதான் சொல்லுவேன், வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாம் ஏற்றுவீங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு கண்ணியம், நீங்கள் மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவி என்ன தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 ஆண் குழந்தையை கொடுத்துருந்தான்னு சொன்னால் அதில் ஒரு ஆண் குழந்தைய ஹாஃபிஸுல் குர்ஆன் ஆக்குங்க, ஆலிமாக ஆக்குங்க. தீனுக்காக அவரை சேவைக்காக மக்களுக்கு சத்தியத்தை பகிரங்கமாக சொல்லக்கூடியவரை உருவாக்குங்க. இன்னைக்கு எப்படி நிலைமை ஆச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு சத்தியத்தை பகிரங்கமாக சொல்ல முடியல. பணத்துக்கும் பதவிக்கும் பயந்து மார்க்கத்தை மாற்றி சொல்லக்கூடிய காலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பயப்படுறாங்க, மெம்பர் தொழுவ வைக்கிறாங்க இமாம்கள், அவருக்கு கொஞ்சம் வட்டியை பற்றி கடுமையாக பயானில் பேசிட்டா மஹல்லால் அவங்க நிர்வாகிகள் அவருடைய பதவியை இருத்துறாங்க. அஜர்த்து பார்த்து பேசுங்க, அஜர்த்து ரொம்ப மோசமாக பேசுறீங்க. அவர் அடுத்த வார்த்தை பேசுவாரோ? சத்தியத்தை சொல்ல முடியல. ஏன்னா பாவம், ஏழைகள் தான் இன்னைக்கு ஹாஃபிஸ்கள் ஆளுங்களாக உருவாக்குறாங்க. பணக்காரங்க நாங்கள் சொல்றேன், யாரும் கோச்சிக்காதீங்க. அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய, தீனுக்கு செய்யக்கூடிய நம்முடைய பெரிய உதவி என்ன? நம்ம கொடுத்த அல்லாஹ் ஆண் குழந்தை, ஆண் செல்வத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி கபூல் செய்ய வைங்க. ஆண் குழந்தைகளை, ஒரு குழந்தை ஹாஃபிஸ் ஆளுங்களாக உருவாக்குங்க. 4 குழந்தை ஆணை கொடுத்தான்னு சொன்னா 2 பேர் ஆக்குங்க. பாதிக்கு பாதி ஹாஃபிஸ் ஆளுங்களை உருவாக்குங்க. நீங்க கபருக்கு போயிடுவீங்க. அல்லாஹ் தஆலா உங்க கபரை பிரகாசமாக்குவா, சந்தோஷமாக்குவா. இந்த பிள்ளைகளுடைய துஆவை பரக்கத்தால கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலாவை நமக்கு சிறப்பான முறை நடத்தி கொடுத்தால் அந்த அல்லாஹ்க்கு எல்லா நன்றிகளையும் நம்ம சமர்ப்பிக்கணும். அதோடு சேர்த்து கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த நபியுடைய வாழ்க்கை இந்த 12 நாள் உலமாக்கள் பேச இந்த பயான கேட்டோம், ஆண்களுக்கு கேட்டோம், பெண்களுக்கு கேட்டோம். இதில் சொன்ன விஷயங்களை நாங்கள் ஒன்றும் எடுத்து முழுமையாக அமல்ல கொண்டு வந்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே மாதிரி நம்முடைய மஹல்லாவை ஒற்றுமையான மஹல்லாவாக, நம்முடைய ஊரை ஒற்றுமையான ஊராக, முன்மாதிரியான ஊராக, சுன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஊராக, கண்ணியமாக வாழக்கூடிய முஸ்லிம்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுப்பானாக. முஸ்லிமுடைய சொத்துக்களை பாதுகாப்பானாக. முஸ்லிமுடைய இயக்கங்களை பாதுகாப்பானாக. மஸ்ஜித்களை, மர்கஸ்களை, மதரசாக்களை, ஆட்காக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம் ஆண்கள், பெண்களுடைய வீடுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களை கண்ணியத்தோடு வாழக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்வானாக என்று துஆவோடு இந்த சின்ன உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.